திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கோவிலை திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதிகளை படிக்க திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வசிக்கக்கூடிய அம்மா சிவ திருமதி செண்பகவல்லி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய் நம்ம அனைத்து அடியார் திருவடியிலையும் வணங்குகிறேன். 12 திருமுறைகளை அருளிய அருளாளர்கள் திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருணான கண்டர், ஆதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்கால் அம்மை, ஐயடிகள், சேரமான், ஒளிர்கீரர், கல்லாடனார், ஒன் கபிலர், பரணர், மெய்வுணர், இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதம் ஐயா. கூப்பிடுங்க. ஞானப்பிரகாசம் ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் பொங்கும், பொருட்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டெனவும் புவனம் உய்ய, இருட்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி, தெருட்கலை ஞானக் கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே, தெருட்கலை ஞானக் கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருக்கதவம் திறத்தல். வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இனிய விடியல் வணக்கம். திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமாளுற்று பின்னை அம்மா அங்கி அரற்றாரே, திருமாமணி திருக்கதவும் திறந்தபோதே சிவபுரத்து, திருமாலறியா திருப்புயங்கள்
திருத்தால் சென்று சேரோமே. திருமாலறியா திருப்புயங்கள் திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றி ஐயா. அற்புதம் அற்புதம் சிவபெருமான். திருப்பள்ளி எழுச்சி. சரஸ்வதி அம்மா. சரஸ்வதி அம்மா இல்ல, குமாரையா. திருச்சிற்றம்பலம். பூதங்கள் தோறும் நின்றாய் நினல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதலல்லால் கேற்றறியோ முனை கண்டறிவாரை சீதம் கொள்வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கு அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏதங்கள் அறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றி பெருமானே. ஒரே பதட்டமா இருக்கு. அற்புதம் சிவபெருமான். சிவசிவா. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரைந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலில் 3ஆம் தந்திரத்தில் 11வது தலைப்பாக இருக்கக்கூடிய அட்டமா சித்தி என்கிற தலைப்பின் கீழே நாம் சிந்தித்து வருகிறோம். அதில் 8வது பாடலை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். ஒரு வருடத்திற்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் எழுதப்பட்ட இந்த பாடல்கள் ஒரு பாராயண முறையில் கடந்து போவது அடியனுக்கு உடன்பாடு இல்லை என்பதற்காக அதனுடைய ஆழமான பார்வையும் பார்த்து உள்ளர்த்தத்தோடும் நம்ம ஓரளவு புரிந்து கொண்டு சென்றோமானால் நாம் அடுத்து நம் வாழ்வியலில் ஒரு உன்னதமான நிலையை அடைவதற்கு உதவும் என்கிற ஒரு பெரிய அவாவினாலே இப்படி நம் நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டு செல்கிறோம். அந்த வகையிலே இது செவிமடுக்க வந்துள்ள அத்தனை உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்று ஒரு விஞ்ஞான ரீதியாகவும் ஒரு அறிவியல் ரீதியாகவும் மெய்ஞான ரீதியாகவும் ஆராய்ச்சி மனப்பான்மையில் உள்ள அத்தனை உள்ளங்களும் அனுபூதி அடைய வேண்டும், தேடல் உள்ள அத்தனை உயிர்களும் அனுபூதி அடைய வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்திற்காகவே இதை நாம் ஒவ்வொரு பாடலாக சிந்தித்து வருகிறோம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். பக்தி மூட பக்தி. பக்தி செய்யலாம், ஆனா மூட பக்தி செய்யக்கூடாது. ஒரு 1000 ரூபாய் வேணும்னா 1000 ரூபாய் இருக்கிறவங்க கிட்ட போய் 1000 ரூபாய் கேட்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நல்ல குருநாதர் கிட்ட போயிட்டு நல்ல விஷயத்தை கத்துக்கணும். அதுதான் ஒரு நல்ல பண்பு. அந்த வகையில நமக்கு எங்க கேட்டா கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம்ல, அது மாதிரிதான் ஆன்மீகமும் எங்க பக்தி பண்ணா கிடைக்கும், எந்த இடத்துல அது கேட்கணும், கேட்க வேண்டிய இடத்துல கேட்டு அது பிறக்கணும். அதை கேட்டு அதை நாம் பெறுவதற்குண்டான இடம்தான் குருநாதருடைய உபதேசம். ஐயம் திரிபர. ஐயம் திரிபரன்னா அந்த சந்தேகமே இருக்கக்கூடாது, தெளிவு கிடைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு
வாய்ப்பு நமக்கு எல்லாம் சாமி கொடுத்திருக்கிறாரு. இந்த திருமந்திரம்ன்ற நூலை நம்ம சிந்திக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அதனால சிவபெருமானுடைய பெரும் கருணையை எண்ணி மீண்டும் அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நம்ம எல்லோரும் பல்லோரும் ஏத்த பணிந்துன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா. நமக்கு வணக்கம் வைக்கிறதுன்றது நமக்குள்ள இருக்க இறைவனுக்கு வைக்கிற வணக்கம். அதனால ஒருவரை ஒருவர் வணங்குவது கூட சிவாய நமன்னு சொன்னா கூட அது இறைவனுக்கு தான் போய் சேரும். சரியா? எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடியை வணங்கி நம்ம உள்ள நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய அறியாமை அப்படின்ற இருள நம்ம பொறந்ததுல இருந்து நமக்கு வாழ்க்கைய சொல்லிக் குடுத்து, உலகத்த சொல்லிக் குடுத்து, அதுக்கப்புறம் வந்து மனச பக்குவப்படுத்தி, அதுக்கப்புறம் வந்து மயக்கத்தெல்லாம் நீக்கி, நம்ம எல்லாம் நல்ல நெறியில ஆட்படுத்திய இந்த அருளாளர்கள், அந்த குருநாதர்களுடைய பொற்பாதங்கள் மனமொழி மெய்களால வணங்கிக்குவோம். ஏன்னா, குரு அருள் இல்லைன்னா திருவருள் இல்ல. குரு அருள் இல்லைன்னா திரு அருள் இல்ல. அப்ப திருவருள் பெறுவதற்கு குரு அருள் நிச்சயம் வேணும். அவர் கை காட்டி விடணும். நம்ம எல்லாம் வந்து கண்ணு இருந்தும் குருடர்கள். கண்ணு இருக்கும் நம்மளுக்கு. ஆனா நம்ம குருடரா இருப்போம். காது இருக்கும் நமக்கு. உண்மையானது விஷயத்த கேட்க மாட்டோம். ஆமா. இந்த 2 விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க. கண்ணு இருந்தும் நம்ம குருடலா இருக்கிறோம். காரணம் என்னன்னா, திருவடிய பார்க்காத கண்ணு, புண்ணு. பாருங்களேன், நீங்க என்னதான் சிவனடியாரா இருந்தாலும், திருவடின்னு ஒண்ணு தெரியாத அவர் வந்து என்ன பூஜை பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆமா. ஒரு ரகசியார்த்தம் அவருக்கு தெரியலன்னா, அவர் எப்படி சிவாச்சாரியார் இருக்க முடியும்? "என்னையார் திருவடி என் தலைமையில் வைத்தல்" எது திருவடின்னு தெரியாம ஒருத்தர் உபதேசமே வாங்காம வந்து பண்ணிட்டு இருக்காருன்னா, அப்புறம் அவரு எப்படி ஊர் போய் சேர முடியும்? ஆனா அவங்க நல்லவர் நல்லவர்ன்ற பேர் எடுக்கலாம். இந்த பூமியில நல்லவங்கன்னு பேர் எடுக்கலாம். ஆனா அவங்களுக்கு மோட்சம் முக்தி கிடைக்குமான்னு கிடைக்காது. மீண்டும் பிறப்பு தான் கிடைக்கும். ஒருத்தர் நல்லவங்க அப்படின்னு பேர் எடுத்தாங்கன்னா என்ன கிடைக்கும்னா பிறப்பு தான் கிடைக்கும். அப்போ நல்லவங்களா வாழறத விட இந்த பிறப்பை அறுக்கணும். அதை முடிக்கணும். அதுதான் அங்க முக்கியம். அப்ப 2 பேருக்கும் பிறப்பு உண்டு. பாதகம் செய்யறவனுக்கும் பிறப்பு உண்டு. அந்த பாதகம் செய்யாத இருக்கணும் பிறப்பு உண்டு. அப்ப இது 2த்துல இருந்து தப்பிக்கிறது எப்படின்றதுதான் விடுதலை. அப்ப விடுதலையை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். அவர் நல்லவருங்க, வல்லவருங்க, ஊருக்கெல்லாம் கஞ்சி ஊத்துனாருங்க ஒரு காலத்துல. சாப்பாடு அவர்கிட்ட தான். ஆமா, அது என்ன தரும்னா, வம்சத்த ஆளக்கூடிய, இந்த ஊரையே ஆளக்கூடிய பதவி, பட்டங்களை எல்லாம் வந்து சேரும். ஏன்னா ஒரு காலத்துல வறுமையில இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீங்க சாப்பாடு போட்டிருப்பீங்க. அதனால ராஜா பட்டம் இப்ப உங்களுக்கு வந்து சேரும். ஆமா, பதவியும், பட்டமும் உங்களுக்கு வந்து அறியாமல பாருங்க அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, ஒரு ஜெகஜோதியா இருக்கிறாங்கன்னா, அவங்க ஏற்கனவே யாருக்கோ உணவு குடுத்திருக்கிறாங்க. பசு புண்ணியம் செஞ்சிருக்கிறாங்க. அதனால தான் அவங்க அரசியல்ல பெரிய ஆளா இருக்கிறாங்க. அரசியல்ல ஒருத்தர் பெரிய ஆளா இருக்கிறாருன்னா, ஏற்கனவே அந்த முன்ன இருக்கிற தலைமுறையில யாரோ ஒருத்தர் வந்து அந்த பெரிய புண்ணியத்த செஞ்சிருக்கிறாங்க. அத்தனை உயிர்களுக்கும் பசியாத்திருப்பாங்க. அதனுடைய பரிசு தான். இந்த பிரபஞ்சம் ஒருத்தருக்கு பெரிய பதவி ஒருத்தர் தருதுன்னு சொன்னா, அது கூலி. பசு புண்ணியம்ன்னு பேரு அது. அப்ப பசு புண்ணியம் செஞ்சா மீண்டும் பிறக்கலாம். மீண்டும் பிறந்து அப்ப என்னதான் நீங்க நல்லவங்களா இருந்தாலும், பிறவி சக்கரத்துல போய் மாட்டிக்குவீங்க. இந்த பிறவி சக்கரத்துல விடுதலை அதிலிருந்தும் விடுதலை வேணும். கொலைகாரனுக்கும் பிறவி உண்டு. பாதகம் செய்றவனுக்கும் கொலை உண்டு. அப்ப நல்லவனுக்கும் பிறவி உண்டு, கெட்டவனுக்கும் பிறவி உண்டு. அப்போ இதுல என்னன்னா, நல்வினை செய்தாலும் பிறவி உண்டு, தீவினை செய்தாலும் பிறவி உண்டு. அப்ப இருவினை ஒப்புன்னு ஒண்ணு நடக்கணும். இருவினை ஒப்புனா என்ன? இருவினை ஒப்புனா என்ன? அதாவது இந்த 2 வினையிலிருந்து விடுதலை வாங்குறது. இந்த 2 விடுதலை இருந்து 2 வினையிலிருந்து விடுதலை வாங்குறது. 2 வினையிலிருந்து விடுதலை யார் வாங்கி குடுப்பாங்க? குருநாதர் ஐடென்டிஃபை பண்ணி குடுப்பார். குருநாதர் ஐடென்டிஃபை. அது எப்படின்னா, இதுவரையிலும் சுமந்தது போதும். நானுன்றத கொண்டு போய் இறக்கி வை. அத போய் கரைச்சிரு. உப்பு தண்ணீல கரைக்கிற மாரி என்ன பண்ணிடு? கரைச்சிரு. அத வச்சுட்டு என்ன பண்ண போற? அத வச்சுட்டு என்ன பண்ண போற? அதே மாரி தானுன்றத எடுத்து போய் கரைச்சிரு. இப்ப நானையும் தானையும் கரைச்சா இருக்கிறது மயக்கம் மட்டும் தான். அதுவும் தெளிஞ்சிரும். கலங்கின தண்ணி மாரி. அதுவும் தெளிஞ்சுச்சுன்னா, அப்பதான் பசு அறிவு நமக்கு கிடைக்குது. ஒரு தெளிவு கிடைக்குது வாழ்க்கையில. நம்ம எதுக்கு பொறந்தோம்? ஏன் பொறந்தோம்? என்னத்துக்கு பொறந்தோம்? நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய வினை என்ன? நம்முடைய உடம்பினுடைய கெப்பாசிட்டி என்ன? நம்முடைய மனசுடைய கெப்பாசிட்டி என்ன? நம்முடைய உயிரினுடைய கெப்பாசிட்டி என்ற தெளிவு நமக்கு கிடைக்குது. இந்த தெளிவு கிடைச்ச பிறகு தான் நமக்கு தன்னறிவே வருது. அதுவரைக்கும் நம்ம தூக்கத்துல தான் இருந்திருக்கிறோம். எதுவரைக்கும் தூக்கத்துல இருக்கிறோம் நம்ப? தன்னை அறிய வரைக்கும். தன்னை அறிஞ்ச பிறகு வந்து சொப்பன சுழுத்தி உண்டு. எல்லாருக்கும் கனவு உண்டு, நனவு உண்டு, அவஸ்தை உண்டு. ஆனா ஆணவம், கன்மம், மாயை நீக்கி தர்றதுக்கு இந்த மயக்கத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு குருநாதருடைய அருள் வேணும். அதுக்கு சாமியோட பார்வை வேணும். அப்ப குருவருள் எப்படி வரும்? திருவருள் திருவருள் கருணையினால குருவருள் வரும். அப்ப குருவருள் வந்த பிறகு நமக்கு திருவருள் நம்மளுக்கு காமிச்சு கொடுப்பாங்க.
இப்படிதான் நம்ம உள்ள போக முடியும். சரி, இந்த 3 விஷயத்தையும் கடந்து போறதுக்கு இவ்வளவு ஆகுது இல்லையா? சரி, அப்போ இந்த திருமந்திரத்துல இந்த அட்டமா சித்தி என்ற இந்த இறுதி நிலைன்னு சொல்லப்படுது. இறுதி நிலை கிடையாது. இது வந்து ஒரு பகுதி அவ்வளவுதான். சமாதிக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே ஆரம்பிக்குதுன்னு நான் சொல்றேன். நான் சொல்றேன்னா, அடியேன்னு சொல்றேன். ஒரு பயிற்சி செஞ்சவங்களுக்கு பலன் நிச்சயம் உண்டு. ஒவ்வொன்னுத்துக்கும் கூலி உண்டு. ஒழுக்கமா இருந்தவங்களுக்கு கூலி உண்டு. சரியா? அந்த மாதிரி தான் இது. தாத்பரியம் உண்மை என்னன்னா, நல்லா தெரிஞ்சவங்க நல்வினையிலயும் மாட்டிக்க மாட்டாங்க, தீவினையிலயும் மாட்டிக்க மாட்டாங்க. அப்போ இந்த 2த்துக்கும் ஒப்பு கொடுத்துருவாங்க. எப்படி ஒப்பு கொடுத்துருவாங்க? சாமி, இனி என் செயலாவது யாதொன்றும் இல்லை. நல்லதோ கெட்டதோ உன்னுடைய பாடு. அவ்வளவுதான். நடத்துறது நீதான் தெரிஞ்சு போச்சு. வண்டி சாவி உங்க கையிலும் தெரிஞ்சு போச்சு. வானாலும் சானாலும் உங்க கையில தான் இருக்குது. அப்ப எதுக்கு நான் பிடிச்சுன்னு வம்படிக்கணும்? இந்த வினையை வச்சுக்கிட்டு. அப்ப இதுக்கப்புறம் வினைப்பயன் எனக்கு வேண்டாம். அவ்வளவுதான். இது சரண்டர் தத்துவம். அப்ப இதுக்கப்புறம் எதை செஞ்சாலும் சாமிகிட்ட சொல்லிட்டு செய்வீங்க. அது தப்பே பண்ணாலும் சொல்லிட்டு தான் செய்வீங்க. திருட போனா கூட திருடன் சாமி கிட்ட சொல்லிட்டு திருடுறான்ல, அது மாதிரிதான். அப்போ எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அப்பா சிவபெருமானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செய்யும் போது அது இருவினை வெப்பா மாறுது. என் செயலாவது யாதொன்றும் இல்லை. அப்போ அந்த காரியம் சாமியோட காரியமா மாறுது. அந்த காரியத்துக்கு உண்டான பலன் சாமியே என்ன பண்றாரு? நமக்கு தீர்த்து வைக்கிறார், முடிச்சு வைக்கிறார். அப்ப இருவினை வெப்பு நடக்குது. அப்போ இந்த சக்கரத்துல மாட்டாம இருக்கணும்னா இந்த வினைன்றதே வந்து நாராயணன் தான். அவன் தான் கர்மாதிபதி. அவன் தான் வந்து அந்த விடுதலை கொடுக்குறவன். அவன் தான் வந்து அதை வச்சுக்கிட்டு இருக்கிறவன். அதுதான் சாமி காப்பாத்துற தொழில் அவங்ககிட்ட கொடுத்துருக்கிறார். வினைக்கு ஏற்ற மாதிரி உயிர்களை வச்சு அதுக்கப்புறம் முடிச்சு அனுப்புவா அப்படின்னு. அதனால இந்த வினைகளை நமக்கு வினை அப்ப முதல்ல உடம்பு கிடக்கணும், அதுக்கப்புறம் வினையை கிடக்கணும். வினையை கடந்த பிறகுதான் நம்மளுக்கு விடுதலை, அப்புறம் மயக்கத்தை கிடக்கணும். இது மாதிரி ஒவ்வொன்றும் நடந்த பிறகுதான் நமக்கு தன்னறிவு கிடைக்கும், அப்புறம் பசு அறிவு கிடைக்கும். அதான் தன்னறிவுன்னா பசு அறிவு, உயிர் அறிவு தான் பசு அறிவு. அதான் பதி பசு பாசம். அப்ப இந்த பசு அறிவு கிடைச்ச பிறகு நமக்கு விடுதலை கிடைக்குது இல்லையா? இதுதான் ஒரு பரிபூர்ணமான விடுதலை. பரிபூர்ணமான விடுதலை. அப்போ நான் இருக்கும், அப்பயும் நான் இருக்கும், அப்பயும் மனசு இருக்கும், அப்பயும் வந்து மயக்கம் இருக்கும். ஆனா எப்படி இருக்குன்னா அடங்கி இருக்கும். எப்படி இருக்கும்? இந்த வறுத்த விதை திருப்பி முளைக்காதுன்னுவாங்கல்ல, நெல்லை வறுத்துட்டா திருப்பி முளைக்காது இல்ல, அது மாதிரி தன்னறிவு பெற்றவர்களுக்கு ஆணவம் வறுத்த விதை மாதிரி ஆயிடும். திருப்பி அது என்ன பண்ணாது? முளைக்காது. அடக்கி வச்சிருவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது கொண்டு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அன்பால தான் சரி செய்ய முடியும், அதிகாரத்தால சரி செய்ய முடியாது. நான்றதுக்கு அதிகாரம் வேணும், ஆட்சி வேணும், இந்த உலகத்தை ஆளணும்னு துடிக்கும். ஆனா அன்பா ஞானம் அடைஞ்சவங்களுக்கு எப்படின்னா, யார் ஆண்டான்னு நீ ஆண்டு போ, அவ்வளவுதான். எனக்கு இறைவன் இருக்கிறாரு, ஆட்சி செய்யறதுக்கு இறைவன் இருக்காரு, இறைவனை பிடிச்சிக்கிறேன் நான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப பக்குவப்பட்டுருவாங்க. இதுதான் ரகசியம். சரி, இவ்வளோ ஒழுக்கங்கள் சிவபெருமானுக்குள்ள வந்து அதுக்கப்புறம் அதை கடைபிடிச்சு அதுக்கப்புறம் அதை ஆசனத்தை இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இந்த நிலையெல்லாம் கடந்து வந்து ஒரு உன்னதமான நிலையில பெறக்கூடிய இந்த நிலை தான் அட்டமா சித்தி. அட்டமா சித்தி. அந்த அட்டமா சித்தியில 8வது பாட்டை நம்ம இப்ப பார்க்கலாம். சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஏழானதில் சண்ட வாயுவின் வேகியாம் தாழா நடைபல யோசனை சார்ந்திடும் சூழான ஓரெட்டில் தோன்றான அரை திரை தாழான 9 தான் பராகாயமே. ஏழானதில் சண்ட வாயுவின் வேகியாம் தாழா நடைபல யோசனை சார்ந்திடும் சூழான ஓரெட்டில் தோன்றான அரை திரை தாழான 9 தான் பராகாயமே. இது பாட்டா பார்த்துட்டோம், பதமா பார்த்துடலாம். ஏழானதில் சண்ட வாயுவின் வேகியாம் தாழா நடைபல யோசனை சார்ந்திடும் சூழான ஓரெட்டில் தோன்றா நரை திரை தாழான 9 தான் பர ஆகாயமே. அப்போ பயிற்சி செஞ்சதுக்குண்டான பலனை இங்க கொடுக்கிறாரு திருமந்திரத்துல. நம்ம இப்பதான் வந்து ஒழுக்கத்துக்கே வந்திருக்கிறோம். திருநீருனா என்ன, ருத்ராட்சம்னா என்ன, 5 எழுத்துனா என்ன, டிசிப்ளினுக்குள்ளே இப்பதான் வந்திருக்கிறோம். குரு உபதேசத்துக்கு இப்பதான் வந்திருக்கிறோம்.
சமய தீட்சை இப்பதான் வாங்கியிருக்கிறோம். என்ன வாங்கி நேத்து சொன்னேன், ஒரு உபதேசம் வாங்கி 12 வருடங்கள் பயிற்சி செய்யணும். குருநாதருடைய அருளால் என்ன பண்ணணும்? 12 வருடங்கள் நல்லது கெட்டது அவரோட பழகி பழகி இப்படி உட்காரணுமா, இப்படி ஆகுதுங்க ஐயா, கண்ணுல தண்ணி வருது, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, ஐயா முதுகெலும்பெல்லாம் விட்டு போகுது, இடுப்பு வலிக்குது, கை கால்லாம் விட்டு போகுது, என்ன பண்றதுன்னு தெரியல, கண்ணு 2 சொருக முடியல, தூக்கம் வந்துருது, நான் என்ன பண்றதுங்க ஐயா? இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி 12 வருஷம் ஆகணும். எப்படி? ஒரு உபதேசம் வாங்கி, திருவடியை வாங்கி, நல்ல குருநாதர் கையில, இப்ப கொடுக்குற சமய தீட்சை, சிவ தீட்சை எல்லாம் அடிப்படை. அது அடிப்படை, அவ்வளவுதான். புரியுங்களா? அதுல கூட எல்லா மந்திரங்களும் எல்லா விஷயம் இருக்கும். ஆனா தொட்டு உணர்த்தி வாழ்ந்து காமிக்கணும். தொட்டு உணர்த்தி இப்ப நான் உட்காந்து காமிக்கிறேன்ல, என்னவோ ஆன் பண்ணி வச்சுட்டு இவன் தூங்கிடுறான் அப்படின்னு நினைப்பு இருக்குல்ல, அதெல்லாம் அது கிடையாது. நம்ம உட்காந்து காமிச்சா தான் இவங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்ம உட்காந்து ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறோம்ல தவத்துல. 1 மணி நேரம் உட்காந்து ஆடாம சேம பார்த்து இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு காமிக்கிறோம்ல, அது மாதிரி ஒரு குருநாதர் வந்து நமக்கு தொட்டு காமிச்சா மட்டும்தான் இது புரியும். அது வரைக்கும் மயக்கம், தூக்கம், கலக்கம், ஒரு விரக்தி, ஆமா இதை ஃபாலோ பண்ணி நமக்கு என்ன வரப்போகுதுன்ற எண்ணம், இதெல்லாம் வரும். இதெல்லாம் இயல்பா வரும். அப்போ இந்த இப்ப சொன்ன பலன் இப்ப வந்து இதுக்குண்டான பாடல்கள் பொழிப்புரை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் டீப்பா பேசுவோம். யோகத்தை தர்மயாதனம், பொழிப்புரை வந்து தர்மயாதனம். யோகத்தை குறைவின்றி பயின்றால் 7வது ஆண்டில் பிறன் உடன் தொடர இயலாதவாறு காற்றை போல கடிதில் செல்லும் நடை உள்ளதாகும். அந்நடையாவது வேகம் எத்துணை காவதம் நடந்தாலும் குறையாது. 8வது ஆண்டில் நரைதிரை இருப்பினும் மறைந்து இளமை தோற்றம் காணப்படும். 9வது ஆண்டில் உடம்பு தேவ சரீரம் போல ஒளிவிடும். இதான் செய்தி. அப்போ ஒரு பயிற்சியை செய்யறவனுக்கு, ஒரு சாதகனுக்கு, ஒரு சாதகி செஞ்சவங்களுக்கு என்ன பலன், 8ஆம் மாசத்துல என்ன அந்த இறுதி பலன், சமாதி நிலையை கடந்து சமாதிக்கு அப்புறம் கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய ரிசல்ட்டை எப்படி எல்லாம் மாறுது, எந்தெந்த வருடத்துல என்னென்ன நிலைமை ஏற்படும் சொல்றாரு. 7வது வருஷம் ஒரு பயிற்சி வாங்கி பயிற்சி செய்யறவங்களுக்கு 7வது யோகத்தை குறைவின்றி பயின்றார். எப்படி? குருநாதர் சொன்ன மாதிரி காலையிலயும் மாலையிலயும் உட்காந்து யார் பயிற்சி செய்யறாங்களோ அதை ஆடாம அசையாம நின்று நிதானமா பார்த்து ஒரு முறையா அந்த எல்லையை அந்த ஊர் எல்லையை தொடருது. அந்த பொய்யூர்ல இருந்து, இந்த உலகம் பொய்யூர், இந்த பொய்யூர்ல இருந்து மெய்யூரை யாரெல்லாம் தொடர்ந்து பயிற்சி செஞ்சு பாக்குறாங்களோ அவங்களுக்கு யோகத்தை குறைவின்றி பயின்றால் 7வது ஆண்டில் பின்னாடி ஒருத்தர் தொட முடியாத அளவுக்கு காற்றை போல நடக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்குமா, விறுவிறுவிறு நடக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும், காற்று மாதிரி. ஏன்னா அவங்க வாயுவை பிடிக்கிறாங்க இல்லையா, பிராணாயாமத்தை பிடிச்சு நல்லா நடக்கிறாங்க இல்லையா. அப்போ 7வது ஆண்டுல ஒரு நம்மளை யாரும் தொடாத அளவுக்கு நடக்கக்கூடிய நடைப்பயிற்சி, நம்மளுக்கு வாயு வேகத்தில் நடக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்குமா. அடுத்து தாழான நடைப்பல யோசனை சார்ந்திடும். எத்தனை யோசனைன்னா பல கிலோமீட்டர் நடக்கக்கூடிய ஆற்றல், அப்படியே நடந்து போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு 7 வருஷம் பயிற்சி செஞ்சவங்க. மொத்தம் 12 வருடம் பயிற்சி சொன்னேன் நானு. நேத்து பார்த்தோம். ஒரு குருநாதருடைய அருளால ஒரு ஈராண்டு அது ஈராண்டு 6 ஈராண்டுன்னு போட்டிருந்தது நினைக்கிறேன். நேத்து பார்த்தோம். 12 வருடங்கள் ஒரு உபதேசம் வாங்கி 12 வருடங்கள் கழிச்சா தான் ஒரு நிறைவு ஏற்படும், ஒரு சைக்கிள், ஒரு வட்டம், ஒரு அனுபவம் ஏற்படும். ஆனா இங்க அந்த 7வது ஆண்டுலயும் என்ன நடக்கும்ன்றது சொல்றாரு. 7வதின் சண்ட வாயுவின் வேக்கியாம் தாழான நடைப்பல யோசனை சார்ந்திடும். அதுதான் சொல்றேன் நான். இப்பதான் நம்ம சமய தீட்சைக்கே வந்திருக்கோம். ஈஸ்வரனா என்னன்னு தெரிஞ்சிருக்கிறோம், திருநீர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கிறோம், ருத்ராட்சம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கிறோம். இப்பதான் 5 எழுத்துனா உள்ள வந்திருக்கிறோம். அப்போ இன்னும் என்னென்ன நிலைமை இருக்கு பாருங்க. சமய தீட்சை வாங்கி இருந்தாலும் சரி, புறப்பூசில இருந்து விடுதலை வாங்கணும். அப்போ அதுல இருந்து எல்லாத்துலயும் விடுதலை வாங்கி உள்ள உட்காரணும், பயிற்சி செய்யணும், என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஒன்னொன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஏகாந்தம் இருக்க பழகணும். உலகத்தினுடைய தொந்தரவு நமக்கு வரக்கூடாது. 3ல இருந்து 5:20 உட்காரணும். இப்படி உபதேசம் வாங்கின நாள் முதல்ல பூர்வமதியம் தான் சாமின்னு தெரிஞ்சு போச்சு, உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படியே உட்காந்து குறைவின்றி யார் பயிற்சி செய்யறாங்களோ அவங்களுக்கு 7வது வருஷம் என்ன கிடைக்கும்னா நடை எப்படிப்பட்ட நடையா, காற்று போல நடக்கக்கூடிய கம்பீரம் கிடைக்குமா. அவங்க பின்னாடி யாரும் தொடர்ந்து அவங்க இன்னும் கொஞ்சம் நின்று போங்களேன்,
என்னதான் கல்யாணம் ஆகி ஏங்க கொஞ்சம் நில்லுங்க. உங்க கூட திரும்பி பார்த்தா எங்கேயோ இருப்பாரு கணவர். எப்படி? திரும்பி பார்த்தா கணவர் எங்கேயோ இருப்பாரு. கூடவே வரமாட்டாரு. அந்த அளவுக்கு வேகமா போவார். கூட எதுக்கு வரணும்னு சொல்லிட்டு மனைவி கூட வந்தா. அந்த மாரி பின்தொடரவே முடியாது. ஐயோ! இந்த மனுஷன் என்ன நம்மள விட்டுட்டு ஓடிறானே அந்த மாரி அது மாரி ஒரு ஒரு ஓடுறது ஒரு 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 வேகம் எதுலயுமே வந்து ஒரு வேகம். ஆமா. அந்த மாரி இருக்கும். பயிற்சி செய்றவங்களுக்கு நடை வந்து ரொம்ப வேகமா இருக்குன்றது செய்தி சொல்றாங்க. அடுத்து தாழ நடைபல யோசனை சார்ந்துன்னு சூடான ஓரெட்டில் தோன்றா நரைத்திரை. ஓர் எட்டில்னா 8வது வருஷம் அந்த முதுமைக்கு உண்டான முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. பிராணனே சாப்பிடுறாங்க இல்லையா? பிராணனே சாப்பிடுறவங்களுக்கு முதுமை வராது. பிராணனே சாப்பிடுறவங்களுக்கு. பயிற்சி செய்றவங்களுக்கு சொல்றேன். பயிற்சி செய்யாதவங்கள பத்தி நம்மளுக்கு கவலை இல்ல. பயிற்சி செய்யாதவங்கள பத்தி நம்மளுக்கு கவலை இல்ல. ஏன்னா அவங்க வந்து ஆ பயிற்சி வாங்கிட்டு, பயிற்சி செய்யாம இருந்தாலும் பலன் இருக்காது. உபதேசம் வாங்கணும், உபதேசம் வாங்கணும், உபதேசம் வாங்கணும், தீட்சை வாங்கணும், தீட்சை வாங்கணும், தீட்சை வாங்கணும்னு ஆர்வம் இருக்கும். வாங்கிட்டு அத கிடப்பில போட்டீங்கன்னா என்ன ஆகும்? பயிர் செய்யணும், விவசாயம் பண்ணணும், விவசாயம் பண்ணணும், விவசாயம் பண்ணணும், விவசாயம் பண்ணணும்னு நிலத்த வாங்கிட்டீங்க. நிலத்த வாங்கிட்டு உங்க நண்பரும் வாங்கிட்டாரு. அவர் வாங்கி பக்குவப்படுத்திட்டாரு. காடு, இந்த வேலிங்கத்த மரத்தெல்லாம் வெட்டி, கரைலாம் போட்டு, வரப்புலாம் கட்டி, தண்ணி பம்ப் செட்டுக்கு ஏற்பாடு பண்ணி, தண்ணிலாம் வந்து தண்ணி பாய்ச்சறதுக்கு ஏற்பாடு பண்ணி, எல்லாம் பண்ணி அவர் விவசாயத்துல இறங்கிட்டார். அவர் 7வது வருஷத்துல பலன் அனுபவிக்கிறார். தோட்டம் தொரவாயிடுச்சு, மாமரம் பூத்து குலுங்க ஆரம்பிச்சுச்சு. 7 வருஷத்துல ஒரே தோட்டமா மாறி போச்சு. 7வது வருஷத்துல பார்க்க உள்ள நுழைஞ்சா பூங்கா மாரி இருக்குது. உள்ள நுழைஞ்ச உடனே என்னங்க எப்படி இருந்த அந்த இடம் எப்படி மாத்திருக்கிறீங்க? அற்புதம், அற்புதம், அற்புதம்ன்றார். இன்னொரு நண்பர் தோட்டம் வாங்குனார். அவரு அப்படியே போட்டிருக்கிறார். இன்னும் அப்படியே வேலிங்கத்தா மரம் மண்டி போயிருக்குது. வாங்குனாரு, நிலத்த வாங்குனாரு. வாங்குனவரு வாங்குனபடியே என்ன பண்ணாரு? சொத்தா இருக்கட்டும்னு விட்டாரு அவ்வளவுதான். எல்லைக்கல்லு மட்டும் அங்க இருக்குது. 4 மூலையில 4 எல்லைக்கல் இருக்குது. அவ்வளவுதான். அப்போ ஒரு நண்பர் வாங்குனாரு. வாங்கி உடனே என்ன பண்ணாரு? அந்த இருக்கிற தேவையில்லாத மரங்கள் எல்லாம் நீக்கினார். ஆமா. புல்லு, பூண்டு, அந்த இது வேலிக்கத்தா மரம் இதெல்லாம் என்ன பண்ணாரு? சுத்தமா மொத்தம் கிளீன் பண்ணி எடுத்து புல்டோசர் வச்சு சுத்தம் பண்ணாரு. முதல்ல கரை கட்டினாரு. வெறப்பு கட்டினார். அதுக்கப்புறம் தண்ணி ஏற்பாடு செஞ்சாரு. எந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு பார்த்தாரு. அப்ப எந்த இடத்துல தண்ணி அதிகமா இருக்கு. இந்த இடத்துல போர் போடுங்க. அப்படி சொல்லி தண்ணி முதல்ல ரெடி பண்ணாரு. இல்ல கிணறு எடுங்க. தண்ணி ரெடி பண்ணாரு. அப்ப முதல்ல தண்ணி வந்துருச்சு. முதல்ல சுத்தம் ஆயிடுச்சா? சுத்தமான வெறப்பு கட்டினாங்களா? அப்புறம் காம்பவுண்ட் போட்டாங்களா? அதுக்கப்புறம் தண்ணி கண்டுபிடிச்சாங்களா? தண்ணி கண்டுபிடிச்ச பிறகு 2வது என்ன பண்ணாங்க? உழ ஆரம்பிச்சாங்க. அப்போ மின்சாரம் கொண்டாடுனாங்க. அப்படியே எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா உடைச்சு கொண்டாந்துட்டு அந்த நிலத்த பக்குவப்படுத்தி அழகா ஏறு ஓட்டுறதுலேருந்து, அதுக்கப்புறம் வெறப்பாடு போடுறதுலேருந்து, அப்புறம் வெள்ளாமை எடுக்கிறதுல அப்புறம் என்ன பண்ணாரு? சுத்தி மரங்கள வச்சாரு. சுத்தி தென்னை மரம் வச்சாரு. தோப்பாக்குனாரு. இப்படிலாம் 7 வருஷத்துல ஒரு உள்ள நுழைஞ்ச பிறகு அவ்வளவுதான். பச்சை பசேல்னு இருக்குது உள்ள வரும்போது. ஒரே சந்தோஷம் தான். ஒரே குதூகலம் தான். ஆனா இவர் உழைச்சவரு. 7வது வருஷம் போன உடனே குதூகலமா இருக்குது. ஒரே சந்தோஷமா இருக்குது. பார்க்கும்போது போன உடனே இளநீர் அறுத்தறாரு. போன உடனே இளநீர் அறுத்தறாரு. எப்படி இருக்கு உங்களுக்கு? அப்போ தரிசா கிடந்த ஒரு நிலத்த வாங்குனவர் என்ன பண்ணாரு? பசுமையா மாத்திட்டாரு. அப்ப உழைச்சாரு. அது மாதிரி தான். அப்போ குரு உபதேசம் கிடைக்கிற வரைக்கும் தரிசா கிடந்த மண்ணு நம்ப. அப்ப குரு உபதேசம் கிடைச்ச பிறகு நம்ம இந்த மண்ணை நம்ம என்ன பண்ணணும்? இதுதான் அந்த அப்ப கொடுத்தாருல்ல குரு. அப்ப அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அந்த அதிகாரம் இல்லாம இருந்தது. வறண்ட காடா இருந்தோம். பயன்படுத்த தெரியாத ஒரு ஆளா இருந்தோம். காட்டு மிராண்டியா இருந்தோம். இன்னும் கேட்டா காட்டு மிராண்டியா இருந்தோம். இன்னும் கேட்டா மிருகமா இருந்தோம். சரி உபதேசம் கிடைச்ச பிறகு நம்ம என்ன பண்ணோம்? இந்த நிலத்தை பக்குவப்படுத்துற மாதிரி தான். அப்போ ஒரு நண்பர் செஞ்சார் இல்லையா? 7வது வருஷம் போன உடனே வாங்க 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 வாங்க. சின்னதா குடியில வச்சிருப்பாரு. உட்காருங்க 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 உட்காருங்க. ஆமா. பனைமரம் வச்சிருப்பாரு. பனைமரம் உடனே பழம் கிடைச்சிருக்காது. உடனே தென்னை மரம் தான் உடனே கிடைச்சது. இலையில எடுத்து கொடுப்பாரு. ஆமா பழங்களை பறிச்சு கொடுப்பாரு. அப்போ ஒரு பெரிய பலன் அனுபவிப்பாங்க இல்லையா? அப்போ அவங்க உழைச்சிருக்கிறாங்க. உழைப்பு அவளும் உழைப்பு. கரை கட்டியிருப்பாரு. யாரும் உள்ள வராத மாதிரி காம்பவுண்ட் போட்டிருப்பாரு. நிம்மதியா இருப்பாரு உள்ள. வந்தமா வீட்டுக்கு வந்தமா ஊஞ்சல் கூட வச்சிருப்பாரு. அவ்வளவு அழகா உள்ள எல்லாமே இருக்கும். 5 மூட்டை 60 உள்ள இருக்கும். நிம்மதியா போனோமா வழிபாடு செஞ்சோமா
உள்ள தோட்டத்துல இருப்பார். இது வந்து உழைச்சவங்களுடைய கணக்கு. இன்னொருத்தர் வாங்கி போட்டிருப்பார். 2 பேருக்கும் முதலீடு போட்டுனே ஒரே முதலீடு தான். இவரு என்ன பண்ணியிருப்பாரு, சொத்துன்னு இருந்தா போதும் அவ்வளவுதான். அப்ப இதுக்கு பலன் கிடைக்குமானா பலன் கிடைக்காது. இது மண்ணா தான் போகும். இது மண்ணா தான் போகும். அதுதான். அப்போ உபதேசம் வாங்குனவங்களும் பயிற்சி செய்யலைன்னா, அது என்ன ஆகும்னா, அவங்களும் மத்தவங்கள போல தான் சாவாங்க. சாவு அவங்களுக்கு அப்படிதான் வரும். உபதேசம் வாங்குனவங்களுக்கு சாவு எப்படி வரும்னா, சமாதி ஆயிடும். ஏன்னா சமாதி நிலைக்கு போறாங்க அவங்க. அதாவது உபதேசம் வாங்கிட்டு பயிற்சி செய்யாம இருந்தா உலகத்தார் மாதிரி கேவலமான சாவு வரும். 10ஓட 11 சங்கு ஊதி அப்புறம் அந்த வந்து தட்டி கிட்டி அடிச்சு பானையை வச்சு இது பண்ணி முடிச்சுக்கிச்சு எடுப்பா எல்லாம் வரணும் எல்லாம் வந்துட்டாங்களாப்பா இன்னும் பையன் பெங்களூர்ல இருந்து வரணும் அம்மா எடுக்கலையான்னு கேட்பாங்க. அந்த கூத்து நடக்கும். உபதேசம் வாங்கினவங்களுக்கு என்ன நடக்கும்? எக்ஸலண்டா நடக்கும். எல்லாருக்கும் இன்டிமேஷன் போயிடும். இதுதான் டேட்டு, இந்த டேட்ல இந்த டைம்ல உட்கார போறேன், 6க்கு 6 பள்ளம் எடுத்துரு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், நான் புறப்படுறேன். கண்ணுக்கு தெரியாம நடக்கும் எல்லாமே. 6க்கு 6 பள்ளம் எடுத்துரு, சிமெண்ட் கட்டிடு, விபூதி எடுத்து வந்துரு, துளசி எடுத்து வந்துரு, உப்பு எடுத்து வந்துரு, பாதுகாப்பா என்ன பண்ணு பக்கா வச்சுட்டு, இவ்வளவுதான் டேட்டு. சொன்ன டேட்ல சமாதி. பக்குவப்பட்ட ஆன்மாக்கு. பக்குவப்படாதவனுக்கு பிரச்சனை, அவனுக்கு சாவு. அப்ப சாவுக்கும் சமாதிக்கும் என்ன வித்தியாசம்? இவனுக்கு சத்து போயிடும், அவனுக்கு சத்து ஒடுங்கிடும், அவ்வளவுதான் வித்தியாசம். இவன் செத்து போயிடுவான், அவன் செத்து போக மாட்டான். சத்தை உள்ள அடக்கி வச்சிருவான். தன் பிராணனை தனக்கு. அதுதான் சமாதி. ஞானிகளை வந்து எரிக்க கூடாது. ஞானிகளை வந்து ஒருபோதும் எரிக்க மாட்டாங்க. ஞானிகளை வந்து ஒருபோதும் எரிக்க மாட்டாங்க. நல்ல அழகா அவங்க சொல்லிடுவாங்க, டேட் சொல்லுவாங்க. இவங்க தான் பயிற்சி செஞ்சவங்க. அப்போ உபதேசமே இன்னும் வாங்கல. அப்ப இந்த பாட்டை படிச்சு அதனுடைய பலன் நம்ம கிடைக்க ஆசைப்படலாமா? உபதேசமே வாங்காம, உழைக்காம நம்ம அந்த ரிசல்ட் எப்படிங்க எடுக்க முடியும்? பொறாமப்படலாமா? ஆனா பாழா போன மனசு என்ன பண்ணும்? இதெல்லாம் இவங்களுக்கு எப்படி சாத்தியம் அப்படின்னு நினைக்குது. அப்ப சும்மா வந்தது? அப்ப எவ்வளவு உழைச்சிருப்பாரு அவரு. அப்ப இந்த உபதேசத்துக்கு எவ்வளவு ஓடி இருப்பாரு. யாருன்னா கொடுக்க மாட்டாங்களா? எத்தனை பேர் அலைஞ்சிருப்பாரு. ஈஸ்வரனை தேடி எத்தனை இடத்துல ஓடி இருப்பாரு. அப்ப குருநாதர் எப்படி எல்லாம் வேலை வாங்கியிருப்பாரு அவரை. அத்தனை வேலையும் வாங்கி பக்குவப்பட்ட ஆன்மாவுக்கு அந்த உபதேசத்தை கொடுத்து, அதுக்கப்புறம் 12 வருஷம் உழைச்சி, அது 12 வருஷம் உழைக்கிறதுக்கு முன்னாடி இந்த 7வது வருஷத்துல இப்படிப்பட்ட ஒரு வித்தை கிடைக்குமா? அதை சொல்றாரு அவரு. திருமந்திரத்துல சொல்றாரு. திருமூல நாயனார் சொல்றாரு பாருங்க. 7வது வருஷத்துல எவனும் உன்னை பின்தொடராத மாதிரி ஓங்கி நடப்பாங்களாம். அந்த வாயு வேகத்தை மாதிரி நடக்கிற ஆற்றல் கிடைக்குமா? 8வது வருஷத்துல பிணி, மூப்பு, நரை, திரை எல்லாம் மாறிடுமா. பயிற்சி செஞ்சவங்களுக்கு, பயிற்சி செய்யாதவங்களை பத்தி கவலை இல்லை. அதுக்குதான் நான் அந்த நிலம் சொன்னேன். நான் 7 வருஷத்துல அந்த பசுமையான காட்டுக்குள்ள நீங்க போகும்போது அந்த உழைச்ச அந்த விவசாய நண்பர் என்ன சொல்லுவாரு? நான் சந்தோஷமா இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா உழைச்சிருக்கிறாரு. தண்ணியை கண்டுபிடிச்சாரு, மின்சாரத்தை கொண்டாந்தாரு, வேலி போட்டாரு, பயிர் வச்சாரு, உள்ள நுழைஞ்சவன எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. பழம் எல்லா வகையான பழத்தையும் வச்சுட்டாரு. கொய்யா மரத்துல இருந்து மாமரத்துல இருந்து எல்லாம் வச்சிருக்காரு. எப்படி இருக்கும்? போனோன்னு பறிச்சு சாப்பிட்டு கம்முன்னு படுத்துக்கலாம். அவ்வளவுதான், தவத்துல உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி அவர் உழைச்சிருக்கிறாரு. இன்னொருத்தர் வாங்கினது தரிசு நிலமாவே கிடக்குது. அப்போ வாங்கின பெருமை தான் இருந்ததே கண்டி அவர் பயிற்சி செய்யல. அதே மாதிரிதான் நம்ம அடியார்கள்ல ருத்ராட்சம் இருக்கும், திருநீர் இருக்கும், 5 எழுத்துலாம் இருக்குதா இல்லைன்னு தெரியல. ஆனா அது வெறும் தரிசு நிலமா தான் இருக்கு. அது வெறும் தரிசு நிலம். என்ன பக்குவப்பட்டாங்க சிவத்துக்குள்ள இருந்து? அவங்க என்னத்தை பக்குவப்பட்டாங்க? அவங்க என்ன பயிர் வச்சாங்க? என்ன அறுவடை செய்ய போறாங்க? 10ஓட 11 சாவறதுக்கு அது உள்ள வந்தாங்க. அவங்க எல்லாம் சிவனடியாரே கிடையாது. இதுல இருந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். யார் சிவனடியாரு? திருவடியை தெரிஞ்சுக்காதவங்க எப்படி சிவனடியாரா மாற முடியும்? குருநாதர்கிட்ட கேட்டு தெரியாதவங்க எப்படி வந்து சிவனடியாரா மாற முடியும்? அப்ப நானுன்ற கொம்பு பக்குவப்படாதவங்க எப்படி வந்து கல்வி கருவமும் பண கருவமும் இருக்கிற எப்படி சிவனடியார்னு சொல்ல முடியும்? ஆணவம் தான் மிஞ்சம். ஒண்ணு பண திமிர காமிப்பான், இல்ல படிப்பு திமிர காமிப்பான், இல்ல ஜாதி திமிர காமிப்பான். இது 3 தான் வந்து நிக்கும். இந்த 3 தான் வந்து நிக்கும். இந்த கொம்பு தான் வந்து முன்னாடி முட்டிக்கு நிக்கும்.
அப்ப இவன் எப்படி திருவடியை வந்து சேருவான்? பணிவே வரலையே, பணிவு வரல, பக்தி வரல, குருநாதர்கிட்ட பணின்ற எண்ணமும் வரல. அப்புறம் எப்படி இவன் வந்து பயிர் வச்சு இவன் வந்து திருவடியை அடைஞ்சு பக்குவப்பட்டு அதுக்கப்புறம் இந்த நிலையெல்லாம் அவன் அடையிறது? தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆயிட்டான். இப்போ தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆயிட்டான், அதிகாரம் பண்ண வந்துட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பணம் இருக்கிறவன் எல்லாம் இப்ப அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். நான் தான் தர்மகத்தான்றான், நான் தான் கோயிலுக்கு அதிபதின்றான். 4 பேர் சேர்ந்துட்ட உடனே வம்புக்கு வந்துடுறான். அப்ப இவங்கெல்லாம் அடியாரா? அதான் சொல்றேன், திருவடியை திருவடியை புரிஞ்சுக்காதவன், திருவடினா என்னன்னு தெரியாதவன் என்ன பூசை பண்ணி என்ன பிரயோஜனம்? திருவடி ஞானம் இல்லாதவன் அவன் என்ன பூசை பண்ணி என்ன பிரயோஜனம்? பிராணனே உணரல, அப்ப உபதேசமே வாங்கல அவன், அப்ப என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. தோற்றத்தை கண்டு ஏமாந்துடக்கூடாது, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் எந்த சிவாச்சாரியர் யாரை பார்த்தாலும் பாருங்க, இந்த 3 பண்பு இருக்குதான்னு பாருங்க. அன்பு, அடிப்படை ஒழுக்கம், கருணை இருக்குதான்னு பாருங்க. இந்த 3 எடை போடுங்க. ஆணவம் இருக்குதான்னு பாருங்க, கண்மம் இருக்குதான்னு பாருங்க, மாயை இருக்குதா, மயக்கம் இருக்குதான்னு பாருங்க. இதெல்லாம் பார்த்து அடிப்படையில் அவர் வந்து தேடி இருக்காரான்னு பாருங்க, இல்ல உபதேசம் வாங்கியிருக்காரான்னு பாருங்க, திருவடி ஞானம் அவருக்கு இருக்குதான்னு பாருங்க. இந்த 3 இருந்ததுன்னா அவர் ரொம்ப பணிவா இருப்பார், கனிவா இருப்பார், பக்தியா இருப்பார், சமமா பார்ப்பாரு, எல்லாரையும் பேதம் பார்க்க மாட்டாரு, உயிர்கள் எல்லாத்தையும் சமமா பார்ப்பார். இப்படிப்பட்ட ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி உபதேசம் வாங்கி பயிற்சி பண்ணி 7வது வருஷத்துல நடக்கக்கூடிய கூத்து தான் நம்ம இப்ப பாத்துக்கிறோம். அப்ப உபதேசம் வாங்கினவனுக்கும் உபதேசம் வாங்காதவனுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தேன். செத்து போறவனுக்கும் சாகாத இருக்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது நம்ம எப்படிங்க சாகாம இருக்க முடியும்? நம்மளது உயிர் ஒடுங்கிடும். குருநாதருடைய அருளால நம்ம உயிர் எப்படி என்ன ஆகணும்? மூச்சு தானேங்க. எவ்வளவு தூரம் நம்ம ஆசை இருக்குதோ அவ்வளவு தூரம் மூச்சு வெளியே போகுங்க. எவ்வளவு தூரம் மூச்சு வெளியே போகும்னா, இப்போ ஆஸ்திரேலியா நினைச்சா ஆஸ்திரேலியா வரைக்கும் நம்ம மூச்சு போகும். அந்த அளவுக்கு மனத்தினுடைய நீளம் இருக்கு. அதே ஆஸ்திரேலியாவுக்கு கண்ட ஊரை நினைக்காம அது கொண்ட ஊரை நினைக்கணும். நமக்கு ஊர் எது? பூர்வ மத்தியம். அதை கண்டவனை நினைக்காம கொண்டவனை நினைன்னு சொன்னது. நம்மளை கொண்டு இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு உடையவன்னு பேரு. அதான் உடையவர்னு பேரு. யார் உடையவர்னு தெரியாம கையில ஒரு லிங்கம் வச்சு நாளையறங்க நம்ம. அது புறப்பூசைக்காக கொடுக்கப்பட்டது. இறைவனுடைய இருப்பு இதுதான் தெரிஞ்சுக்கிறது. அது வேணும். ஆனா உடையவர் யார் தெரியுமா? நம்மளுக்குள்ள இருக்கிறார். அவர் விட்டுட்டாருன்னா நம்ம கதை கந்தலாயிடும். நம்மையும் உடையவர் யாரு? உடையவர் அப்படின்னா சிவபெருமான். அப்ப உடையவர் யாருன்னு தெரிஞ்சுச்சுன்னா அவருடைய ஒரே உடையது பூர்வ மத்தியம். அது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப உலக இயற்கையில புறப்பூசை நம்மளுக்கு வேணும். சின்ன டிஃபன் பாக்ஸ்ல நம்ம சாமி எடுத்துட்டு போனோம், அவர் தண்ணி, பூ உண்டு, நீர் உண்டு, அது செஞ்சு உலகத்தாருக்கு நம்ம வாழ்ந்து காமிக்கணும். அதுக்காக அது வேணும். புரியுதுங்களா? அப்போ இந்த தரிசு நிலம் மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். அப்போ எத்தனை சிவனடியார் தரிசு நிலமா இருக்கிறாங்க, எத்தனை பேர் பயிர் வைக்கிறாங்க, எத்தனை பேர் பசுமையில இருக்கிறாங்க. அப்போ தரிசு நிலமா போட்டவங்க எத்தனை பேரு, அந்த தரிசு நிலத்தை பக்குவப்படுத்தினவங்க எத்தனை பேரு? இதை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். இதை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் ஒரு அடியார் பக்குவப்பட்டாரா இல்லையான்னு. ஒரு சிவனடியார்னு சொன்னா நிச்சயம் இந்த பண்பு இருக்கணும். அவரு உபதேசம் வாங்கியிருக்கணும், குரு அருளை பெற்று இருக்கணும், திருவுருளுக்காக அவர் இயங்கி இருக்கணும், திருவுருளுக்காக இயங்கி இருக்கணும், திருவடினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், சரியிலிருந்து கிரியைக்கு வந்திருக்கணும், கிரியையிலிருந்து யோகத்துக்கு வந்திருக்கணும், அதுக்கப்புறம் பயிற்சியில் என்ன பண்ணணும், ஒரு நிலைமைக்கு வந்திருக்கணும். அப்ப குருநாதர் சொன்னதை பக்காவா செஞ்சு இந்த விவசாயம் பண்ண நிலம் மாதிரி அவர் பசுமையா பூத்து குலுங்கணும். அவர் பார்க்கும்போதே எல்லாம் ஓடி போய் நல்லா இருக்கீங்களா சாமி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. அவர் பார்க்கும்போது கிட்ட போய் பேச தோணும், கண்ணுல இருந்து ஒளி வரும். அவர் போனார்னா எப்பவுமே அவர்கிட்ட ஐயா உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க ஐயா, உங்க ஃபோன் நம்பர் கொடுப்பேன்னு கேட்பாங்க. யாரு? பயிற்சி செய்யறவங்க கிட்ட. சாதாரண தரிசனத்துல கொண்டு போய் யாருன்னு மதிப்பாங்களா? எவனும் மதிக்க மாட்டான். நீ 10ஓட 11 தாண்டி. அவர் என் கூட படிச்சவர் தாங்க, என் கூட உபதேசம் வாங்கினவர் தான். இவர் சொல்லின்னு இருப்பாரு இங்க உட்காந்து. அவர் பயிற்சி பண்ணி அங்க மேடையில பேசின்னு இருப்பார், சொற்பொழி ஆற்றின்னு இருப்பார், அனுபவத்தை பேசிட்டு இருப்பார், சிவானந்த விளைவை பேசுவார், சாமியோட அனுபூதி விஷயங்களை பேசிட்டு இருப்பார். இவருங்க ஓரமா உட்காந்து புறஞ்சொல்லின்னு உட்காந்துருப்பாரு. ஆட என் கூட தாங்க அவன் சாப்பாட்டுக்குள்ள இருந்தான், நான் தாங்க சோறு போட்டேன் அவனுக்கு உபதேசம் வாங்கும்போது. அந்த சொம்பு வாங்க பஞ்சபாத்திரம் வாங்குறது கூட துப்பு இல்லாம இருந்தான், நான் தான் வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கு எங்க போய் பேசுறான் பத்தியா? இவன் பேசினிருப்பான்.
பஞ்சபாத்திரம் வாங்கிறது கூட துப்பு இல்லைங்க. நான் தான் பஞ்சபாத்திரம் வாங்கி கொடுத்தேன். அவனுக்கு வேட்டி நான் தாங்க எடுத்து கொடுத்தேன். எது? அதான் தரிசு நிலம் வாங்கினாங்களே 2 பேரும் ஒரே மாரி. அதே மாரி தான் இவங்க கதையும். ஆமாங்க. அவரோட தீட்சை வாங்கும்போது நான் கூட போயிருந்தேன். அன்னைக்கு பஞ்சபாத்திரம் இல்லைங்க அவனுக்கு. நான் தான் வாங்கி கொடுத்தேன். வேட்டி நான் தான் வாங்கி கொடுத்தேன். புது துண்டு கூட இல்லாம வந்தான். இன்னைக்கு எங்க இருக்கிறான் பார்த்தீங்களா? யாரு? இவன் சொல்லுவான். டேய் அவன் பயிற்சி செஞ்சான்டா. தரிசு நிலத்த இப்ப உழைச்சு அவன் வந்து பயிர் வச்சு இன்னைக்கு 5 மூட்டை 60 அறுக்குறான், அறுவடை பண்றான். பலனை கொண்டாந்து இப்ப மேடையில அவன் பேசிட்டு இருக்கிறான். அவன் உழைச்சிருக்கிறான்டா இடியட். நீ என்ன பண்ற? நீ என்ன பண்ண? நீ என்னடா பண்ண? அத சொல்லி சொல்லி காமிச்சுங்கிற. அவனுக்கு பஞ்சபாத்திரம் நான் தான்டா வாங்கி கொடுத்தேன். மாப்பிள்ளை அவர் தான் போட்டுக்கிற சட்டைன்ற மாரி. உனக்கு என்ன அனுமதி கிடைச்சு? நீ வாங்கின உபதேசத்தை நீ பயன்படுத்தினியா? சொன்ன பயிற்சியை நீ செஞ்சியா? இல்லையே. இல்லையே. அதனாலதான் அவர் அங்க இருக்கிறாரு. சாமி கொண்டு போய் அங்க மேல வச்சுட்டாரு. நீ வாங்கி வச்சுட்டு அப்படியே விட்டுட்ட. உலகியல்ல போய் மாட்டிக்கின. உலகியல்ல போய் மாட்டிக்கின. உலகியல் சுகமே உன்னை ஆழ்த்திருச்சு. அவர் அதெல்லாம் விட்டு உழைக்க ஆரம்பிச்சாரு. அது போய் கரை சேர்ந்துட்டாரு. இதுதான் செய்தி. அப்ப உழைச்சவனுக்கும் உழைக்காதவங்க வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஒரு உழைப்பாளிங்க உழைக்க. அதுதான் சொல்றேனே. விவசாயம் பண்றவனுக்கு மட்டும் இல்லைங்க. ஆன்மீகத்திலயும் உழைச்சவனுக்கும் உழைக்காதவங்க வித்தியாசம் இருக்குதுங்க. எப்படி டாக்டர்ல போலி டாக்டர் உண்மையான டாக்டர் இருக்கிறான்னா அதே மாதிரி ஆன்மீகத்திலயும் போலி சாமியார் இருக்கிறாங்க. போலி இருக்குது. எல்லாத்துலயும் போலி இருக்குது. தோற்றம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். தேஜஸ் பா ஐயோ பா. ஆமா நான் அடிக்கடி காமெடியா சொல்லுவேன். திருவண்ணாமலைக்கு வாங்க போயிடலாம். நான் ஒரு ரூம்ல உட்காந்துக்கிறேன். வாசப்படியில உட்காந்துக்குங்க. எம்ஐஎம்எல்ல 10 வருஷம் சாப்பிடாத இருந்தாருங்கன்னு சொல்லுங்க எல்லாருக்கிட்டையும். அவர் பார்த்தாருன்னா உங்களுக்கு குழந்தை உண்டாயிடும் சொல்லுங்க. அவள்தான் எவ்வளவு கூட்டம் வருதுன்னு பாருங்க. பில்டப் பண்றதுக்கு ஆளை ரெடி பண்ணிட்டீங்கன்னா மேட்ரு முடிஞ்சு போச்சு. ஏன்னா கூட்டம் நம்புது தோற்றத்தை நம்புது. இன்னைக்கு ஏமாந்து போற கூட்டம் நிறைய இருக்குது. படத்துல வரும்போது லயமே ஜெயம் ஜெயமே லயன்ற மாதிரி. ஆமா எங்க கல்லா கட்டலாம், எங்க போய் பணம் சம்பாதிக்கலாம். இன்னைக்கு திருவண்ணாமலையில் போய் பாருங்களேன். திரும்புற இடங்கள்லாம் ஏதாவது ஒரு கோஷ்டி இருக்கும். ஏதாவது ஒரு வசூல் பண்ற கோஷ்டி இருக்கும். இதை பண்ண போறங்கய்யா, இதை பண்ண போறங்கய்யா, இதை பண்றதுக்கு இது பண்ணுங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க போய். அவ்வளவுதான். ஆசீர்வாதம் பண்ற நீ அந்த பணத்தை ரெடி பண்ணிக்க வேண்டிய தானே. அதுக்கப்புறம் எங்க தொண்ணாந்து நிக்கிற? அப்ப இது போலி தானே. எவ்வளவு கூட்டம் இருக்கு. தாடி எல்லாருக்கும் தான் ஏன் முளைக்கும்? ஆமா நல்லா முடி கசகா மூட்டினா சடை எல்லாருக்கும் தான் போடும். தலை வாரா மூட்டினா எந்த ஈரும் பேனும் எல்லாம் சேர்ந்துடும். எல்லா அழுக்கும் சேர்ந்து சடை எல்லாருக்கும் தான் பிடிக்கும். சடை பிடிச்சதுனால நீ பெரிய ஆள் ஆயிடுவியா? இது ஒரு பெரிய அம்பக்கு. சடை பிடிச்சா ஐயோ சடா முடியெல்லாம் இருக்குது அவருக்கு. அட போடா இடியட். தலை வாராம விட்டுட்டான் இந்த இடியட்டு. அதனால சடா முடி போட்டுச்சு. சடை போடும். தவத்துல சடம் போடும். உண்மையில தவம் பண்ணி சடை போடும். ஏன்னா தலை வாரத்துக்கு நேரம் இருக்காது ஒரு ஞானிக்கு. அது விட்டுருவாரு பாவம். சிக்கின ஒண்ணு அது சடா முடி கண்டிப்பா வரும். தாழ்ந்த சடை ஆயிடும். அப்படி சிக்கி ஏன்னா விட்டுருவாரு. காத்துல மாட்டி ஒண்ணு பின்னி அந்த முடி என்ன பண்ணிக்கும்? தவத்துல முழுகும். தலை வாரத்துக்கு கூட நேரம் இல்லாம தவத்துல உட்கார்ந்து இருந்தாங்கன்னா சடை முடி அந்த சடை பிடிச்சிக்கும். இது இயல்பு. சும்மாவே உட்காந்து வயிற்று நிரப்பிட்டு குவார்டர் காசு கிடைக்குமான்னு உட்காந்து பிச்சை எடுத்து சாப்பிடறேன்னா என்னது? அந்த பிச்சை எடுத்து சாப்பிட்றவனுக்கு சடா முடி பிடிக்குதுன்னா அதை எப்படி ஒத்துக்க முடியும்? அதை பார்த்து ஏமாந்துடலாமா? தோற்றத்தை பார்த்து தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. சடா முடி பிடிச்சிருக்குதுங்க. அவர் சடா முடி வச்சிருக்கு. பெரிய முடி வச்சிருக்காருங்க அவரு. இங்க இருந்து அவ்வளவு முடி வச்சிருக்காரு. எவனுக்கு தான் முளைக்காது? எல்லாருக்கும் தான் முளைக்கும். அவன் தவம் பண்ணிருக்கானான்னு பாருங்க. அடிப்படையில உபதேசம் வாங்கி குருநாதர்கிட்ட பணிஞ்சு அந்த தவம் பண்ணிருக்காங்க. முடியை வச்சு எடை போட்டுறாதீங்க. ஏமாந்துடாதீங்க. இதுதான் இயல்பு. அப்போ அந்த தோற்றத்தை கண்டு ஏமாந்துற பழக்கம் நமக்கு இன்னுமே இருக்குது. ஐயோ எவ்வளவு முடி வச்சுக்கிறாரு பாருங்களேன் இவரு. வா அதை பார்த்து ஏமாந்துடுது. இன்னும் அழகா திருநீர் பூசிருக்காரு. வேஷம் நல்லாதான்டா இருக்கும். எல்லாருமே சிவபெருமான் வேஷம் போட்டுக்கலாம். ஆனா சிவபெருமான் மாறிட முடியுமா? முடியாது இல்ல. அந்த மாதிரி உழைக்காதவன் எல்லாருமே சாமியார் வேஷம் போட்டு என்ன பண்றான்? அந்த அளவுக்கு போலிகள் என்ன ஆகுது இன்னைக்கு?
குரு உபதேசம்னா என்னன்னு தெரியாது, இயமம்னா என்னன்னு தெரியாது, நியமம்னா என்னன்னு தெரியாது, ஆசனம்னா என்னன்னு ஒரு மண்ணும் தெரியாது, பிரணாயாமம்னா என்னன்னு தெரியாது, பிரத்யாகாரம்னா என்னன்னு தெரியாது, தாரணை என்னன்னு தெரியாது, தியானம்னா என்னன்னு தெரியாது, டார்கெட்னா என்னன்னு தெரியாது, திருவடினா என்னன்னு தெரியாது, நம்ம யாருடைய சாரூபத்தை, எந்த சாரூபத்தை நம்ம அடையணும், யாரை போல நம்ம இருக்கணும் பூமியில, யாருடைய உருவம் நமக்கு வேணும், சாமியோட உருவம் தான் நமக்கு வேணும், சாரூப நிலையை எல்லாரும் அடையணும். இந்த வித்தை எவனுக்குமே தெரியாது. ஆனா நல்லா போட்டுன்னு வந்துடுவான். பாக்குறதுக்கு தேஜஸா இருக்கும். பில்டப் பண்றது ஒரு 4 ஆல்ரெடி பண்றான். அது உள்ள இருக்கிறாரு. அவர் 8 வருஷம் அண்ணன் தண்ணி இல்லாம பொய் அப்பட்டமான பொய். அவர் பார்த்தாருன்னா எல்லாம் நின்னுடும். பிரச்சனை, குடும்ப பிரச்சனை சால்வ் ஆயிடும். போய் நில்லுமா அவ்வளவு கூட்டத்துக்கு கொஞ்சம் கிடைச்சா போதும். வெறும் ஆட்டு மனப்பான்மை. ஒரு 2 ரூபாய் அவங்ககிட்ட போட்டானா போதும். அந்த பக்கத்துல அவனும் 2 ரூபாய் எடுத்தால போடுவோம். ஏன் போடுறோம், எதுக்கு போடுறோம், என்னத்துக்கு போடுறோம்? அறிவே கிடையாது. அவன் உழுந்து காமிப்பான். 4 பேரை வச்சு உழுந்துட்டு எப்படி பில்டப் பண்ணுவான், நான் ஓப்பனா சொல்றேன் பாருங்க. யாருன்னா ஜனங்க நிக்கும் போது அப்படியே கண்ணுல தண்ணி வர மாதிரி வந்து என் காலில் விழு, நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன், அப்படியே உன் தலையை தடை கொடுக்குறேன். இவன் பில்டப் பண்ணிடுவான். முதல்ல அவன் ஏற்பாடு பண்ணிடுவான். இதை பாக்குற ஜனங்களுக்கு என்ன ஆகும், பா எங்கிருந்து காந்தகமா இழுத்து அவரை கொண்டு அந்த கீழே விழ வச்சு ஆசீர்வாதம் பண்ணி போ உனக்கு 3வது வாரத்துல ஒரு வேலை கிடைக்கும் போ அப்படின்னு இவர் சொல்லுவார். பில்டப். இது சொன்ன உடனே பாக்க இது அப்பாவி ஜனங்க இல்லையா, சாமி எனக்கு என்ன நடக்கும், முந்தா நேத்து அங்க நிக்கும். அப்ப அது என்ன பண்ணும், எனக்கு எதுனா கொடுங்க சாமி, எலுமிச்சம்பழம் கொடுங்க. அவ்வளவுதான், மாட்டுச்சுரா ஆடு. அவன் சிரிக்க ஆரம்பிச்சிருவான், ஆக்ஷன் பண்ணவன். அதே மாதிரி ஜனங்களை கவர் பண்றதுக்கு இது ஒரு பில்டப். இது பிசினஸ் டீம். இது ஒரு பிசினஸ் டீம். இந்த பிசினஸ் டீம் என்ன பண்ணனா, இந்த மாதிரி 5-6 பேர் ரெடி பண்ணிட்டோம். பூ வாங்கிட்டு வந்து கொடுக்கும், சாமி உங்களுக்கு நான் டிஃபன் வாங்கிட்டு வந்துக்கிறேன், அப்படியே பணிஞ்சு நிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்றது. இவங்க எல்லாம் டீம் ஒர்க் பண்ணுவாங்க, ரூம் ஒர்க் பண்ணுவாங்க, ரூம் போட்டு யோசிச்சு பண்ணுவானுங்க. அதுக்கப்புறம் வரவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த சைக்கலாஜிக்கல் ஆட்டு மனப்பான்மையில எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஓ அப்ப இவன் பழம் சாப்பாடு வாங்கி அவனு என்ன பண்ணுவான், மதியானம் சாமி மதியானம் சாப்பாடு நான் ஜிபேல இது சொல்லிட்டு போட்டுமா, சாப்பிடுங்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவுதான். அப்போ ஒரு போலியை பில்டப் பண்ணி விளம்பரம் பண்ணி என்ன பண்ணிடுறானுங்க, ஒரு உண்மை தோற்ற மாதிரி கொண்டாந்துறானுங்க. பாவம் உழைச்சிருக்கவே மாட்டாங்க, பக்கா கேடிங்க அவன். அதே வக்கரம், காம குரோத மோக லோபம் மதம் மாச்சரம் டம்பம் அசூய அப்படியே இருக்குங்க. நல்லா வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருவான், களை கட்ட ஆரம்பிச்சிடும். ஜெயமே லயம் லயமே ஜெயன்ற மாதிரி களை கட்ட ஆரம்பிச்சிடும். இப்படிதான் ஏமாந்து போகுது திருவண்ணாமலையில. அங்க மட்டும் இல்ல, பீப்புளுடைய மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி சூப்பரா ஏமாத்துவான். சைக்கலாஜிக்கல் வெப்பன் இதுக்கு பேரு, உளவியல் ஆயுதம் இது. உன் கண்ணீரை துடைக்கிற மாதிரி துடைச்சு என்ன பண்ணிடுறது, உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் உருவிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு. அங்கதான் போய் விழும், அங்கதான் போயிட்டு விழும், அங்கதான் போய் குவியும். இந்த ஜனங்களும் அங்கதான் போய் என்ன பண்ணும், போய் குவியும். இதுதாங்க இந்த வலைய விரிக்கிற வித்தைய ஒரு போலி டீம் இதை செய்யுது. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இவங்க ஆணவத்துல செய்யறாங்களா, கண்மத்துல செய்யறாங்களா, மயக்கத்துல செய்யறாங்களா, இல்ல வியாபாரத்துக்கு செய்யறாங்களா, விபச்சாரம் பண்றாங்களா, இது உள்ள என்ன டீம் இருக்கு, இவங்களுடைய நோக்கம் என்ன, அருள் நோக்கமா பொருள் நோக்கமா, கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். இவர் ஏமத்துல இருக்கிறாரா, நியமத்துல இருக்கிறாரா, ஆசனத்துல இருக்கிறாரா, பிராணாயாமம் பெற்றிருக்கிறாரா, பிரத்யாகாரத்துல இருந்திருக்கிறா, தாரணியில இருந்திருக்கிறா, தியானத்துல இருந்திருக்கா, சமாதி இவர் பெற்றாரா, சமாதி நிலை கோய்க்கு கூட்டிச்சா, சாகாத கலையை அவர் பெற்றுட்டாரா, வாசி யோகத்துல இருக்கிறாரா, மூச்சு உள்ள அடங்கி மூக்கு வழியா அவருக்கு சுவாசம் நின்று போயிருக்குதா, இத்தனையும் தெரியணும். அப்படி கிட்ட அவங்கள பார்த்தா ஒருவேளை சாப்பாடு நம்ம வாங்கி கொடுக்கலாம். அது 1000 சிவனடியாருக்கு சாப்பாடு போட்ட மாதிரி, 1000 சிவனடியாருக்கு சாப்பாடு போட்ட மாதிரி. ஏன்னா உழைப்பு இருக்கு அவங்க கிட்ட, தன்னை தியாகம் பண்ணிருக்கிறாங்க, அவங்க உலகியல்ல மாட்டாம தன்னை தியாகம் பண்ணிருக்காங்க. அபிலாஷிகள் நல்லது கெட்டது எல்லாத்தையும் எல்லாம் பொதுவா நின்னு அந்த மனுஷன் பாவம் எத்தனை எல்லையில கடந்து வந்திருப்பான் தெரியுமா. அவங்க தான் உழைச்சவங்க, அதான் அந்த விவசாயம் பண்ணவங்க தான். 7 வருஷத்துல பூந்தோட்டமா இருக்கும் இல்லையா. அப்ப இந்த பாட்டு என்ன சொல்லுது, ஏழானதில் சண்ட வாயுவின் வேகியாம் தாழா நடைபல யோசனை சார்ந்திடும்
சூழான ஓரெட்டில் தோன்றா நரைதரை தாழான ஒன்பதில் தன் பர ஆகாயமே, தான் பர ஆகாயமே. 12 வருஷம் பூர்த்தி பண்றதுக்கு முன்னாடி இவ்வளவு கூத்து நடக்குதுன்றாரு. அப்ப உழைச்சவனுக்கும் உழைக்காதவனுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதைத்தான் நான் சொல்ல வரேன். இந்த முதல் எல்லையே நம்ம தொடலையே, முதல் எல்லையே நம்ம தொடலையே. அப்புறம் எப்படி நம்ம 2வது எல்லைக்கு போறது? அப்புறம் எப்படி நம்ம எல்லாம் 2வது எல்லை? அப்ப இது பாட்டு பலன் நம்ம எப்படி ரிசர்வ் பண்றது? அப்ப எவ்வளவு நம்ம பொறுத்து இருக்கணும்? நேத்து தான் சொன்னேன். 12 வருஷம் குருநாதருடைய தயவு நமக்கு தேவைப்படுது. எங்கேயாவது போய் லாக் ஆயிடுவோம். எங்கேயாவது போய் மூச்சு நின்னுடும். ஒரு சாதகனும் ஒரு சாதகியும் வந்து ஊர் வந்து சேர்றதுக்கு ஒரு உபதேசமே ஒரு 12 வருடம் 12 வருடம் 12 வருடத்துல 7வது வருஷம் இது நடக்குதுன்னு சொன்னா நிச்சயம் நடக்கும். நிறை திரை மூப்பு எல்லாம் மாறும். பிராணனை ஒழுங்கா சாப்பிட்டோம்னா. ஈவன் அடிப்படை நானும் தான், எனக்கும் எல்லாருக்கும் இது பொருந்தும். பிராணன் நான் ஒழுங்கா செஞ்சிருந்தேன்னா ஓரளவுக்கு செஞ்சதுனால தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆமா, ஒரு கால்வாசி கூட இல்ல, ஒரு தூசு அளவுக்கு செஞ்சிருக்கோம் தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நானும் முழுமை பெறல. நானும் இன்கம்ப்ளீட் தான். நானும் ஒரு அரைக்குடம் தான். நானும் ஒரு அரைக்குடம் தான். ஏன்னா உண்மையை ஒத்துக்கணும் இல்ல, சபையில உண்மையை ஒத்துக்கணும். நானும் ஒரு அரைக்குடம் தான். நானும் கற்றவன் இல்ல, பயிற்சி செய்யறவன். நானும் மாணவன் தான். நானும் மாணவன் தான். அப்ப தரிசு நிலத்தை வாங்கி பயிர் வச்சவனுக்கும் பயிர் வைக்காதவனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்படி பயிர் வச்சவனை தான் நம்ம என்ன பண்ணணும், 7வது வருஷத்துல இதை எதிர்பார்க்கலாம். அப்ப தென்னை மரம் நட்டவன், மாங்காய் மரம் நட்டவன், கொய்யா மரம் நட்டவன் அவன் பறிச்சு கொடுப்பான் 7வது வருஷத்துல. எதுவுமே நடாதவன் என்ன பண்ணுவான்? அந்த தோட்டத்தை பார்த்து பொறாமப்படுவான். 2 பேரும் ஒன்னா தாங்க தரிசு நிலத்தை வாங்கணும்னு, நானும் உபதேசம் அன்னைக்கு தான் வாங்கினேன்னுவான். அந்த கதை தான், அந்த கதை தான், அந்த கதை தான், அந்த கதை தான். அப்போ உழைச்சவனுக்கும் உழைக்காதவனுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இதுதான் நான் என்ன சொல்றேன். முதல்ல சிவத்துக்குள்ள வந்துட்டீங்க, நீங்க திருநீர் பூசிட்டீங்க, நம்பிட்டீங்க. படைத்து காத்து அழித்து மறைத்து அருளக்கூடிய ஒருவன் உள்ளன்னு நம்பிட்டீங்க. சிவபெருமான் தான் எல்லாத்தையும் செய்யறாருன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப திருநீருக்குள்ள வந்துட்டீங்க. இது முதல் செக்மெண்ட். 2வது ருத்ராட்சம் போட்டீங்க. 3வது 5 எழுத்து உள்ள வந்துச்சு. அல்லனை நீக்கிட்டீங்க. அல்லன் என்னன்னா பீடி சிகரெட் அபின்னு பாக்கு புயல தண்ணி கஞ்சா பஞ்சமா பாதகம், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, இன்னொருத்தன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, மச்ச மாமஸ் சாப்பிடக்கூடாது. இது எல்லாம் அல்லதை நீக்குறீங்க. தேவையில்லாத பொருளை நம்ம உடம்புக்குள்ள வேணாம்னு நீங்க முடிவு பண்றீங்க. அதான் முதல் செக்மெண்ட். இப்பதான் அடிப்படைக்கே வந்திருக்கிறீங்க. உடம்புன்றது ஒரு கோயில் இப்பதான் புரிஞ்சு உள்ள வந்திருக்கிறீங்க. அது அப்புறம் அதை அப்படியே தொடர்ந்து கடைபிடிக்கிறீங்க. அதான் ஒழுக்கத்துக்குள்ள வர்றீங்க. சரிங்களா? அப்ப ஒழுக்கத்துக்குள்ள வர்றேன். அப்ப உபதேசம் உங்களுக்கு கொடுக்கப்படுது. உபதேசம் உங்களுக்கு கொடுக்கப்படுது. உணர்ந்துடுறீங்க. அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறதுக்கு நேமன்னு பேரு. அதுக்கப்புறம் ஆசனத்துக்கு வர்றீங்க. இதெல்லாம் திருப்பி திருப்பி நான் சொல்ல வேண்டியது. கூறியது கூறல் நான் கூட்டுறதுக்கு ஆளானாலும் அடிப்படையில பேசிக் கடைக்கால் நல்லா போட்டாதான் ஒருத்தனுக்கு உண்மை தெரியும். தரிசு நிலை மாதிரிதான். உதாரணம் தரிசு நிலை மாதிரிதான். உழைச்சவனுக்கும் உழைக்காதவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. வெறும் பாட்டு கேட்டு பலனை சொல்லிட்டு போறதுக்கு நான் வரல. நாம என்ன செஞ்சோன்றதை அனலைஸ் பண்றதுக்கு தான் அங்க வந்திருக்கிறோம். இதுக்கு சத்சங்கம்னு பேரு. நம்ம ஆணவத்துல இருக்கிறோமா, நம்ம கண்மத்துல இருக்கிறோமா, மயக்கத்துல இருக்கிறோமா, தன்னறிவு பெற்றிருக்கிறோமா, உயிரறிவு நமக்கு வந்திருக்குதா, இல்ல பதியில எவ்வளவு சார்ந்து இருக்கிறோம், நம்ம பக்தி நம்மளுக்கு இருக்குதா இல்லையா, தன்முனைப்பு அறந்து போச்சா இல்லையா, இன்னும் ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சி புத்தி நம்மளை விட்டு போயிடுச்சா, விஞ்ஞான புத்தி நம்மளை விட்டு போயிடுச்சான்னு இன்னும் அனலைஸ் பண்ணவே இல்லையே. எது எடுத்தாலும் சந்தேகம், எது எடுத்தாலும் சந்தேகப்படலாம். ஆனா சந்தேகமே வாழ்க்கை ஆயிடக்கூடாது. நல்ல குருநாதர் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம அப்படியே பிடிச்சுக்கணும். ஒரு நல்லவர் தெரிஞ்சுட்டு பிடிச்சுக்கணும், அவ்வளவுதான். அவர் நம்முடைய மயக்கத்தை தீர்த்து வைப்பார், நம்முடைய ஆணவத்தை போக்கிடுவார், நம்முடைய உடலுக்கு உண்டான இச்சைகளை தீர்த்து அதுக்கு வழிவகைகளை செஞ்சு கொடுப்பாரு. ஒரு வடிகால் வைப்பாரு. இந்த மனத்தினுடைய அபிலாஷைகள் என்ன முடியாது, நிறைவுறா மனத்தை நிறைவேற்ற செய்வார். மனசை கடக்கிற வித்தையை சொல்லி தருவார். ஏன்னா மனசை நிறைவேற்ற முடியாது எவனாலும். மயக்கம், மாயை எவனாலும் சரி செய்ய முடியாது. ஆனா நெருப்பால, உண்மைன்ற நெருப்பால சுட்டு எரிக்க முடியும். உண்மைன்னு ஒரு வெளிச்சம் வந்துருச்சுன்னா அந்த 3 ஓடி போயிடும். அப்ப உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? ஒழுக்கம் இருக்கணும், உண்மை இருக்கணும். உண்மை இருந்ததுன்னா இந்த 3 ஓடி போயிடும். அப்ப குருநாதருடைய துணை நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கும்.
அப்போ இத்தனையும் செஞ்சு யார் ஒருத்தர் இந்த பிராணாயாமத்துல அழகா நின்னு நிதானமா பிராணனை சாப்பிட்டு அற்புதமா ஏகாந்தமா இந்த பயிற்சியில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் 7வது வருஷத்துல என்ன கிடைக்குமா? ஏழானதில் சண்ட வாயுவின் வேகியாம் தாழா நடைபல யோசனை சார்ந்திடும் சூழான ஓரெட்டில் தோன்றான் அரை திரை தாழான 9ல் தான் பர ஆகாயமே. யோகத்தை குறைவின்றி பயின்றவர்கள், அதாவது நிலத்தை வாங்கி பக்குவப்படுத்தினவங்க, உபதேசம் வாங்கி பயிற்சி செஞ்சவங்களுக்கு தான் இந்த பாட்டு பொருந்தும். பயிற்சி செய்யாதவங்களுக்கு அடியன் உட்பட யாருக்கும் இந்த பாட்டு பொருந்தாது. நீதி நீதி தான், தர்மம் தர்மம் தான், வெளிச்சம் வெளிச்சம் தான், சக்தி சக்தி தான், நெருப்பு நெருப்பு தான். நான் பேசுறதுனால நான் பெரிய ஆள் கிடையாது. எடுத்து சுட்டி காமிக்கிறேன், அவ்வளவுதான் என் வேலை. அப்ப நாம எந்த நிலையில இருக்கிறோம்? உபதேசம் வாங்கிட்டோமா? ஏமத்துக்கு வந்துட்டோமா? நியமத்தில் இருக்கிறோமா? இல்ல பிராணாயாமம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சா? இல்ல பிரத்யாகாரத்துக்கு வந்துட்டோமா? இல்ல தாரணையில் இருக்கிறோமா? தியானத்துல இருக்கிறோமா? இல்ல சமாதி நிலையை கை கூடிச்சா நம்மளுக்கு? இன்னும் எந்த நிலையில இருக்கிறோம்? அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணாம, சுய பரிசோதனை செய்யாம இந்த பாட்டுக்கு உண்டான பலனை மட்டும் அனுபவிக்கலாம்னு நினைக்காதீங்க. அது சான்ஸே கிடையாது. அது சான்ஸே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. யாரா இருந்தாலும் சரிதான். யோகினி, பொம்பளையா இருந்தா யோகினி, ஆம்பளையா இருந்தா யோகி, அவ்வளவுதான். யோகினின்னா என்ன? ஈஸ்வரி கூட நீ 2 பேரும் ஆயிட்டீங்க, ஒண்ணா ஆயிட்டீங்க. நீ அதுவாவே மாறிட்ட. பார்த்த நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடக்கு போடி போடான்ற மாதிரி முடிஞ்சு போச்சு, தீர்ந்து போச்சு. அப்போ கொண்டவன் யாரு? கண்டவனை நம்பி ஏமாந்தது போதும். கண்டவனை நம்பி ஏமாந்தது போதும். இவன் அன்பு செய்வாரா, அவன் அன்பு செய்வாரா, இவன் நம்மளுக்கு தேத்தி விடுவாரா, இவங்க நம்மளுக்கு தூக்கி விடுவாங்களா, நம்மளுக்கு கொல்லி போடுவாங்களா, இதெல்லாம் நம்பி 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 பார்த்தது போதும். போதும். அதெல்லாம் டூப்ளிகேட் தெரிஞ்சு உடனே முடிவு பண்ணிடணும், சாமி தான் தோணான்னு. உடனே பூர்வமத்தில உடனே லாக் ஆயிடணும். அப்பா சாமி கிட்ட பேச ஆரம்பிச்சிடணும். வேற எவங்கிட்டையும் பேசக்கூடாது. போதும் சாமி, நான் பேசுறேன். அவன்கிட்ட பேசணும். பூர்வமத்தில சாமி திருவண்ணாமலை இருக்கீங்களா, எங்க இருக்கிறீங்க? பூர்வமத்தில பேச ஆரம்பிச்சிடணும். உரையாட ஆரம்பிக்கணும். அப்ப உரையாட ஆரம்பிக்கன்னா தோழனா மாறுவார் சாமி. பரவாயில்ல, நம்ம கிட்ட பேசிட்டே இருக்குது. பிரபஞ்சத்துக்கிட்ட பேசிட்டே இருங்க. சாமி, இந்த உலகம் பொய்ன்றதுக்காக தானே எனக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுத்தீங்க. நான் இப்படிலாம் ஏமாந்தேன் நானு. சின்ன வயசுல இருந்து இங்கெல்லாம் என்ன ஏமாத்தி ஏமாத்தி கொண்டு வந்துட்டீங்கல்ல, கடைசியில உங்க திருவடியை பார்க்கத்தான் இப்படி ஏமாத்துனீங்களா அப்படின்னு பேசணும். சாமி சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. என் செல்லம், இந்த உலகம் பொய்ன்றதுக்காக தாண்டி நான் உனக்கு என்ன பண்ணேன்? இவ்வளவு துக்கத்தையும் கொடுத்தேன். அப்ப துக்கம் எதுக்கு? பரிசு. வருத்தம் எதுக்கு? பரிசு. திருவடியை அடையணுன்றதுக்காக தான் இவ்வளவு வேதனை. அது தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அடையக்கூடிய இன்பம் பெருசு. அப்ப 5 மூட்டை 60 ஒருத்தருக்கு நடக்குது. இதெல்லாம் ஜிலு ஜிலுன்னு வண்டியில போறாங்க, எல்லாம் அவங்க வண்டி வாகனத்துல இருக்கிறாங்கன்னா அவங்க ஏற்கனவே டெபாசிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? பொறாமப்படக்கூடாது. இன்னும் கேட்டா நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா? சிகாரத்துக்குள்ள வந்தவங்களுக்கு திருவடி பெற்ற பெரிய கர்வம் இருக்கும், ஞானம் இருக்கு. மத்தவங்களுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் இருக்குது. மத்தவங்களுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் இருக்குது. திருவடினா என்னன்னு தெரியாமலே இருக்கலாம் இல்லையா? நம்ம திருவடி ஞானம், திருவடி பணிதல் நிகழ்ச்சியை நடத்துறோம். அந்த விதத்துல பெருமைப்பட்டுக்கலாம். அந்த விதத்துல பெருமைப்பட்டுக்கலாம். சாமி அப்படி உத்து உத்து பாருங்க. உத்து உத்து பார்க்க அங்க ஜோதி இருக்கும். மாணிக்கம் மாதிரி ஒரு கலர் இருக்கும், சிகப்பு கலர். அதான் ரத்தம். ரத்த கலர்ல அப்படியே புருவமத்துல ரத்த கலர்ல பாருங்க உள்ள. அவர் பேச ஆரம்பிங்க. அங்க சிவபுராணம் சொல்லுங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்கன்னு சொல்லிட்டு முதல்ல வாய் விட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் மனசால சொல்லுங்க. அதுக்கப்புறம் உயிரில் ஒன்றிடுங்க. அது கூட நின்று போயிடும். அப்போ புருவ மத்தியில லைட்ஸ் இருக்கிறதுக்கு முதல் வேலை என்னன்னா பாடணும். பித்தா பிறை சூடி, ஏன்னா லயம் கூடணும். பெருமானே அருளாலா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருட்துறையுள் அத்தா உனக்கு ஆலாயினி அல்லே நெனலாமே. அத்தா உனக்கு ஆலாயினி அல்லே நெனலாமே. எங்க பாடணும்?
கண்ட இடத்த பார்த்து பாடக்கூடாது. கொண்டவங்கிட்ட பாடணும், புருவ மத்தியில பாடணும். இப்படி பாடும்போது உள்ள இருந்து ஒரு உருக்கம் கிடைக்கும். இப்படி பாடும்போது அதான் லயம். அப்ப சாமி எப்படி இருக்கிறாரு? நாதமா இருக்கிறாரு. அதனாலதான் சுந்தரா இந்தமிழால் பாடு, செந்தமிழால் பாடுனார். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு உருகார். அப்ப பாடு, எப்படி பாடு? ஒரு பாட்டை பண்ண பாட்டு. ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ணி அந்த பாட்டை பூர்வமதியில பார்த்து பாடினாரு. ஒரு பாட்டு சொன்னாலும் அது மந்திரம் ஆடும். ஒரு சொல்ல தொடர்ந்து சொன்னீங்கன்னா அதுக்கு மந்திரம். ஒரே சொல்ல தொடர்ந்து சொன்னீங்கன்னா அதுக்கு மந்திரம். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்தார் அமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆயே சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையில் உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. அங்கேயே பாடின்னு இருந்தோம். இந்த ஒரு பாட்டு தான் உங்களுக்கு தெரியுதுன்னா அந்த ஒரு பாட்டையே அங்க பாடின்னு இருங்க. எங்க என்னதான் நடக்குதுன்னு பாருங்களேன். எல்லா பாட்டும் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ணிக்க. இந்த ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ணிக்க. அந்த பூர்வ மதியில பாடிக்கினே இருங்க. அம்மையே அப்பா சாமி செவி கத்தி பாடுங்க. சாமிக்கு நல்லா காது கேட்கும். அதுக்கப்புறம் மௌனமா பாடுங்க. அப்பயும் சாமி காது கேட்கும். நீங்க பாடாம விட்டு உள்ள நினைச்சா கூட சாமி கேட்கும். கேட்கும். ஒரு முறை அப்படிதான் கோயில்ல நானு எக்கோ நல்லா கேட்குதுன்னு சொல்லிட்டு சும்மா சவுண்டா பாடினேன். ஒரு அம்மா வந்து என்ன சாமி காது கேட்கும்பான்னு எனக்கு என்ன என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்களுக்கு என்ன வந்து எப்படி என்ன அடக்கணும்னு வந்தாங்களோ தெரியல. நீங்க தான் இருக்கிறீங்க இவ்வளவு பெரிய கோயில்ல பக்கத்துல ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய நீங்க தான் பாடுறீங்க. எதுக்கு இவ்வளவு சத்தம்? எதுக்கு இவ்வளவு சத்தம்? எக்கோ நல்லா வருதுன்றதுக்காக நல்லா கத்தி என்ன பண்ணேன்? அது பேராயிரம் அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி கோயில அதுற மாதிரி கத்தணும் பாருங்க. இரு என்னத்துக்கு அழட்டிக்கிற? ஏன் அழட்டிக்கிற? சாமி அங்க இருக்கிறாரு. கருவறைக்கு பக்கத்துல வந்துட்டேன். முன்னாடி அர்த்த மண்டலம் நிக்கிறேன். எதுக்கு இப்ப இவ்வளவு கத்து? என் காது கேட்காதா அவருக்கு? அவ்வளவுதான். அது வந்தது யாருன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்படியே அடங்கி என்ன பண்ண மென்மையா பாட ஆரம்பிச்சேன். பேராயிரம் பரவி அப்போ இந்த ஊரை கூட்டுற வேலை இன்னொருத்தர் மெச்சிக்கணும்னு பாடுறது அப்பதான் எனக்கு ஒடுங்குச்சு. மெச்சிக்கணும்னா நம்ம பாடுறது கேட்கணும்ன்றது ஒண்ணு, மத்தவங்களை போய் விடணும்ன்றது ஒண்ணு இருக்கவே எல்லாருக்கும் எல்லா பாடகனுக்கும் இருக்கும். அப்ப அடங்கி என்ன பண்ண அப்பதான் ஓஹோ தலைமையில கொட்டின மாதிரி இருந்தது. உடனே என்ன பண்ணேன்? சாமி காது கேட்கும்பா அப்படின்னாங்க. என்ன அப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்? அப்பதான் கொஞ்சம் பொறுமையா பண்ணேன். அந்த மாதிரிதான் நீங்க பூர்வமத்தை பார்த்து பாட ஆரம்பிங்க. ஆரம்ப கட்டத்துல சாதகர்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை தொடர்ந்து அங்க சொல்லினே இருங்க. அட்வான்ஸ் பண்ணுங்க. முதலீடு மாதிரி அது. அப்போ உங்களை மீறி நீங்க பூர்வமத்துல உள்ள நுழையறதுக்கு பக்தி தேவைப்படுது. பக்தி தேவைப்படுது. இந்த வரிகள்லாம் நிச்சயம் தேவைப்படுது. சான்றோர்களுடைய வரி வாழ்ந்து காமிச்சாங்க. 63 நாயன்மார்களுடைய வரி அங்க தேவைப்படுது. சொல்லு நல்ல சொல்லலாம் அங்க சொல்லி சாமி கிட்ட உள்ள என்ன பண்ணுங்க? சிவபுராணத்தை 96 95 லைன் அந்த இடத்துல பார்த்து சொல்லுங்க. என்ன பலன் கிடைக்குதுன்னு பாருங்க. அப்படியே நீங்க லயிச்சு இருக்கலாம். அதுக்கப்புறம் மௌனமா சொல்லுங்க. அப்புறம் அப்படியே உள்ள கூடிடும். குருநாதர் வந்து உங்களுக்கு பிராணாயாமத்தை நிச்சயம் கொடுப்பார். அப்படின்னு சொல்லி இந்த பாட்டினுடைய பலன் நீங்க அனுபவிக்கணும்னா குறைஞ்சபட்சம் 7 வருஷம் தேவைப்படுது. குறைஞ்சபட்சம் 7 வருஷம் தேவைப்படுதுன்னு சொல்லி 8வது வருஷம் நரை திரை மூப்பு மாறணும்னா இன்னும் நிதானமா பயிற்சி செஞ்சு வாழ்ந்து காமிக்கணும். எந்த வயசுல இருந்தாலும் கவலை கிடையாது. நம்மளுக்கு சாவு கிடையாது. திடகாத்திரமா நம்புங்க. நம்மளுக்கு சாவு கிடையாது. சிகாரத்துக்கு வந்தவங்களுக்கு சாவு கிடையாது. சிகாரத்துக்குள்ள நுழைஞ்சவங்களுக்கும் சாவு கிடையாது. நிச்சயம் ஆணவம்னா என்ன, கண்மம்னா என்ன, மாயன்னா என்ன பல முறை சொல்லிட்டேன். இந்த 3 வியாதியும் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு சாவு கிடையாது. நம்மளுக்கு ராஜமரியாதை தான். நம்மளுக்கு ராஜமரியாதை தான். இங்க நிச்சயம் பசு அறிவு உண்டு. பாச அறிவை கடந்து பசு அறிவு நிச்சயம் உண்டு. பதி அறிவு நிச்சயம் கேரண்டி உண்டுங்க. ஏன்னா இங்க சத்தியம். ஏன்னா வியாபார நோக்கம் கிடையாது நம்ம கிட்ட. இது ஸ்தாபனம் கிடையாது. ஏன்னா எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம ஸ்பீச் கொடுக்குறோம் நம்ம. எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம உண்மையை நம்ம என்ன பண்றோம்? பகிரங்கமா சொல்றோம். உயிர் தேராதா, திருவடிக்கு வராதா, திருவடி ஞானம் பெறாதான்னு பேசுறோம். அதனால இது சத்தியத்தினுடைய அடிப்படையில நம்ம சிகாரண சேனல் இயங்குறதுன்றதுனால நம்ம எந்தவித புற நோக்கங்களுக்காக இல்லை, உலகியல் நோக்கங்களுக்காக இது செயல்படல. பேரு புகழ் எங்களுக்கு வேணவே வேணாம். எங்களுக்கு தேவையே இல்லை. வர்ற ரெண்டு ஆன்மாவுக்கு உண்மை தெரிஞ்சா போதும். ஒரு ஆன்மா போதும். ஏன்னா சனகாதி முனிவர்கள் 4 பேர் தான் யாரு கூட தட்சிணாமூர்த்தி கீழே உட்காந்துருந்தாங்க. சுவாமி கீழே 4 பேர் தான் உட்காந்துருந்தான்.
40,000 பேர் எனக்கு சேனல் தேவையில்லை. 4 பேர் இருந்தா கூட உருப்படியா சொல்றது செய்யற ஒரே ஒரு ஆன்மா இருந்தா போதும். ஐயா நான் உட்கார்ந்தேன். நான் ஐயா உட்கார்ந்தேன். அந்த ஒரு சொல்லு தான் அடியேன் எதிர்பார்க்கிறேன். ஐயா நான் உட்கார்ந்தேங்க ஐயா, என் கண்ணுல தண்ணி வந்தது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வெற்றி. அதுவே வெற்றி. அதுவே பெரிய வெற்றி. வலது கண்ணு இடது கண்ணுக்கு சேர்த்தங்க ஐயா, 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 என் வாழ்நாள்ல ரொம்ப எனக்கு கஷ்டப்பட்டேங்க ஐயா. நான் எனக்கு பெரிய விமர்சனம் கிடையாது. அது பெரிய வெற்றி. அவ்வளவுதான். இதுவே ஞான வெற்றி. அதுவே ஞான வெற்றி. அதான் வளைந்தது வில்லு, விளைந்தது பூசல், உலைந்தன முப்புறம் உந்தி பெற. உந்தி பெற. அது 3த்தையும் பார்த்துட்டீங்க. முப்புறம் எரிஞ்சு சாம்பலாகி போச்சு. அவ்வளவுதான். எப்ப புருவ மத்திய பாத்தீங்களா, அப்பயே உங்க ஆணவம், கண்மம், மயக்கம், மாயை எல்லாம் தவிடுபொடி ஆயிடும். நேர்ல சாமி வாய்ப்பு கொடுத்தா நம்ம சந்திப்போம். இந்த பிராண மூக்கு வழியா சுவாசத்தை நிறுத்தி உள் வழியா சுவாசற பெரிய கலையை அடியனுக்கு சுவாமி சிவானந்த பரமஹம்சர் பிச்சை போட்டார். இந்த பிச்சைய நான் உங்களுக்கு சுட்டி காமிக்கிறேன். உண்மை இருந்ததுன்னா, தாகம் இருந்ததுன்னா, வெறி இருந்ததுன்னா, சுவாசத்தை உள்ள ஐயா எப்படிங்க ஐயா, அது எப்படிங்க? உண்மை உண்மை. பயிற்சி செஞ்சுக்கிட்டே வாங்க. அது வரைக்கும் மானசீகமா உங்களுக்கு திருநீர் அடியன் பூசி விடுறதா நினைச்சுக்குங்க. உங்க கட்டவர் அடியனுடைய கட்டவரில் வந்து உங்க புருவ மத்தியில கை வைக்கிறதா நினைச்சுக்குங்க. ஐயா நம்மளுக்கு தொட்டு கொடுத்தாரு நினைச்சுக்குங்க. நம்பி உட்காருங்க. நம்பி உட்காருங்க. இதுதான் திருவடி ஞானம். இதுதான் சிவனடியாருக்கு அழகு. புறப்பூசையை விட்டுறாதீங்க. எப்பவும் போல கோயிலுக்கு போங்க. எப்பவும் போல பூசையை செய்யுங்க. எதையுமே விடாதீங்க. தவத்துல உட்காருங்க. உண்மை தெரிஞ்ச ஒரு அடியாரா இருங்க. அவ்வளவுதான். வேற எதுவும் பண்ண வேண்டாம். வாய்ப்பு கிடைக்கும் போது திருவருள் கருணை இருக்குமாயின், திருவருள் கருணை இருக்குமாயின் நம்ம எல்லாம் ஒண்ணா சேரலாம். அன்னைக்கு வந்து முறையா உங்களுக்கு நான் அதை ஊதி கொடுத்தேன். அது வரைக்கும் மானசீகமா என்ன பண்ணுங்க? ஆமா, மானசீகமா நம்மள மனசுக்குள்ள நினைச்சுங்க. மானசீகமா நினைச்சு உட்கார்ந்து பழகுங்க. பழகி 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 கோயிலா மாத்துங்க. சரியா? நட, உட, பாவனை எல்லாம் மாறும். நீங்க காந்தகமா மாறுவீங்க. எழுதி வச்சுக்கோங்க. தவத்துல உட்கார 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 என்ன நடக்கும்? ஆமா, ஒரு நிசப்தம் கிடைக்கும். ஓங்காரம் கூடும் முதல்ல. ஓங்காரம் கூடும். ஓங்காரம் கூடுச்சுன்னா காந்தகம் வந்துடும். காந்தகம் வந்துச்சுன்னா கை ரெண்டும் அப்படியே ஒரு மாதிரி ஒரு மேக்னெட்டிக்ல மாட்டிக்குவீங்க. அப்புறம் லைட்ல உட்காந்துருவீங்க. நேற்று நைட்டு சிவபெருமான விளக்குனேன். அவர் எப்படி உட்காந்துருக்காரு பாருங்க. கழுத்துல இருக்கிற பாம்பு வந்து வாசி. அது கவனிங்க, மூச்சை கவனிங்கன்னு சொல்லி இதுகாரும் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி, இந்த பாட்டினுடைய பலனை நம்ம அனுபவிக்கணும்னா குறைஞ்சபட்சம் 7 வருஷம் காத்திருக்கணும். நிறைய திரை மூப்பு பண்ணணும்னா உண்மையாவே உழைச்சிருக்கணும். உழைக்காதவன் அடியன் உட்பட சரி. உழைக்காதவனுக்கு நிச்சயம் வெல்ல முடி வரத்தான் செய்யும். உழைச்சவனுக்கு அதுக்கு பலன் கண்டிப்பா நிச்சயம் கொடுப்பாரு சாமி. எல்லாத்துக்கும் கூலி உண்டு. கூலி உண்டு. இறைவனுக்கு முன்னாடி எல்லாருமே சமம். உழைச்சவனுக்கும் உழைக்காதவனுக்கும் வித்தியாசம். தரிசு நிலத்தை பயிர் வச்சவனுக்கும் பயிர் வைக்காதவனுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அதுதான் இந்த ஒரு உதாரணமே உங்களுக்கு போதுமே. இந்த ஒரு உதாரணம் போதும். அப்போ நீங்க நிலத்தை வாங்கி அப்படியே விட்டுட்டு போறதா போய் சாவுங்க வேணான்னு சொல்லிட்டேன். நானும் உட்பட நானும் தான் செத்துதான் போனோம். இல்ல நிலத்தை வாங்கி பக்குவப்பட்டு தண்ணி பாய்ச்சி கரெக்டா வீண் பண்ணாம எந்த இடத்துலயும் சக்தி விரயமாக்காம உருப்படியா உட்காந்து ஊர் போய் சேரலாம் வாங்க. இந்த ஜென்மம் எடுத்து என்ன புண்ணியம் சொல்லடி நீ ஆத்தா. நீங்க எல்லாம் லெஜண்ட். இது உள்ள வந்திருக்க எல்லாருமே இதுக்கப்புறம் சக்தியை விரயமாக்க மாட்டீங்க. உங்களுக்கு நிலை இல்லாதது எதுவும் தெரிஞ்சு போச்சு. நிலையானது எதுவும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீங்க வீணாக்குவீங்க, சக்தியை வீணாக்க மாட்டீங்க. அவ்வளவுதான். 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 உண்மை தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. அதனால ஒருபோதும் வருத்தம் இல்லை. விளையாட்டாத வெளியே வீணாக்குனது போதும். ஊரா போய் கோயில் கொள்ளலாம் போய் சுத்தினது போதும். பார்க்கலாம் ஒரு லிமிட். இதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சு போய் பார்க்க போறீங்க. அவ்வளவுதான். சரி, மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ஏதாவது சந்தேகம் இருந்தா நிச்சயம் பேசுவோம். இந்த 1 மணி நேரத்துல நம்ம வந்து இந்த பாட்டினுடைய பலனை பார்த்தோம். யோகத்துல குறைவில்லாம செஞ்சவங்களுக்கு தான் இந்த பலன் சொன்னாரு. அப்போ சாகா கலைய கத்துக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. என்ன வைராக்கியம் வேணும். பக்தியில வைராக்கியம் வேணும். ஒரு பிடிப்பு வேணும், நம்பிக்கை வேணும். முதல்ல சந்தேகம் இருக்கக்கூடாது. இந்த 2 கட்ட நிலைமையே இருக்கவே கூடாது. 2 கட்ட நிலைமை இருக்கவே கூடாது. கொடுத்துடணும் அவர்கிட்ட. ஒரு நாள் அவர்கிட்ட உடல் பொருள் ஆவி கொடுத்துட்டு சமர்ப்பயாமி. அப்ப என்ன பக்குவப்படுத்தி விடுங்க. அவ்வளவுதான். நான் சொன்னேன், என்ன செருப்பு மாதிரி இருக்கு, தயாரா இருக்கிறேன் உங்களை தூக்கி சுமக்கிறது.
கீழ் வீட்டுல இருந்து மேல் வீட்டுக்கு போக போறீங்க. அது வரைக்கும் நான் செருப்பா இருக்கிறேன். அவ்வளவுதான். ஒரு பொணம் அடிக்கிற குச்சி மாதிரி இருக்க போறேன். தீர்ந்து போச்சு. அதுக்கப்புறம் வீடு போய் நான் செருப்பு கட்டி ரோட்ல தானே விட போறீங்க. விட்டுட்டு போங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது வரைக்கும் தான் ஒரு குருநாதருடைய வேலை. செருப்பு மாதிரி தான். அதுக்கப்புறம் அவர் எதுவும் எதிர்பார்க்க போறது இல்ல. சரியா? சிவபெருமானே அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். நிச்சயம் இந்த பாடனுடைய பலன் நமக்கு வேணும்னா உபதேசம் வாங்கி திருவடியில ஒரு 7 வருஷம் குறைஞ்சபட்சம் உண்மையா அந்த பயிற்சி செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த பலன் கிடைக்கும்னு சொல்லி, உழைக்காதவங்களுக்கு இது கிடைக்காதுன்ற ஒரு உண்மையும் சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம் என்று சொல்லி வாழ்த்துக்கள். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணி நல்ல கதிக்கு யாதுமார் குறைவிலை கண்ணின் நல்லதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க கூடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்மிகள் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் வங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற விதத்தில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு திருவடி பணிதல் தவ பயிற்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து பிறவி பெரும்பயனை கடக்க விண்ணப்பிக்கிறோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.